வணக்கம் அம்மா. Okay. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். மார்னிங் சார். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவார். கடந்த 3 நாட்களாக, இன்றைக்கு 4வது நாட்கள், கந்த சஷ்டி கவசம் அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஆன்மீக தத்துவம் என்ன, எதற்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறதும், அந்த கந்த சஷ்டி கவசம் அதில் சொல்லப்படுகின்ற கருத்து என்பது, முருகப்பெருமான் எப்படியெல்லாம் மனிதரை எதிலிருந்து காக்கிறார் என்பது பற்றியான வரலாறை மிக தெளிவாக டாக்டர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேர் இதை ஒரு நோட்ஸாக போடலாம் அப்படின்னா, நிச்சயமா இந்த கருத்துங்கிறது இனிவரும் காலகட்டத்தில் அது ஒரு சம்பிரதாயமாக, சடங்கு சம்பிரதாயம் மாதிரி கருத்தியலை உள்வாங்காமல் அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் எதை நாம் ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது ஏன், எதற்கு அப்படிங்கிற மாதிரி, இது எதற்காக செய்கிறோம், அதனால் என்ன பலன், எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இதிலும் இருந்தால் அதற்கான பலனை முழுமையாக பெற முடியும். அதை சிறப்பாகவும் செய்ய முடியும். காரணம் தெரிஞ்சாக மிக சிறப்பாக செய்ய முடியும். அந்த வகையில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது ஒரு நோட்ஸாக போடலான்ட்டு. நிச்சயமாக கந்த சஷ்டி கவசத்துக்கு பொருள் விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனி நோட்ஸ் போடுவோம். அதே மாதிரி இப்போ டாக்டர் பேசுனது எல்லாமே சேர்த்து கந்த சஷ்டி கவசத்தினுடைய அந்த வரிகள், அதற்கான விளக்கங்கள், அது மட்டுமே தனியாக எடிட் பண்ணி வீடியோவும் அடுத்தது இப்போ ஷார்ட்லி 1 or 2 டேஸில் வீடியோவும் ரிலீஸ் பண்ணிடுவோம். பட் இதெல்லாம் இருக்கின்ற பொழுதும் இதையும் இப்போ இந்த ஒரு கந்த சஷ்டி கவசத்தில் என்ன மாதிரியான கருத்தியல், வரலாற்று சிறப்புமிக்க அல்லது ஆன்மீக தத்துவம், அது மருத்துவம், இது எல்லாமே என்ன இருக்குது அப்படிங்கிறத டாக்டர் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அஸ் வெல் அஸ் அதில் இன்னொரு பார்ட் ஆஃப் வியூவில் சொல்லும் பொழுது தட் ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன் அதை நான் திரும்ப திரும்ப அதுவும் அதை சார்ந்த விஷயங்களும் சொல்கிறேன்னா, டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது கர்மிக் எனர்ஜி ஹீலிங் பேஸ் பண்ணி தான் நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறோம். ஒருவரை குணப்படுத்த வேண்டும் என்றால் அவருடைய கர்மாவை குணப்படுத்தினால் அவர்களுக்கு ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து விட முடியும். அப்போ அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது கர்மா. அந்த கர்மாவை சரி செய்வது நாம் சிகிச்சை மூலமாக, அந்த சிகிச்சை ஹீலிங் அப்படி குணப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு வித ஃப்ரீக்குவன்சி, ஒரு வகை ஆற்றல். அந்த ஆற்றல் எப்படி மற்ற எல்லா இடங்களிலும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதும், அந்த ஆற்றல் எப்படி குணப்படுத்துகிறது என்பதும் அறிவியல் பூர்வமான செய்தியும், அது எப்படி குணப்படுத்துகிறது என்பதை பற்றியும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நான் அந்த போர்ஷன் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதில் முக்கியமாக இந்த ராகம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. சில பேர் தலைவலிக்கு என்ன பண்ணுறது, ராகம் பாட்டு கேட்டால் சரியாயிடுமே அப்படிங்கிறது, இந்தந்த ராகம் பாடுனாக்க கேட்டாக்க இந்த நோய் சரியாயிடுமா அப்படின்னா, அதுக்காக மாத்திரையை நிறுத்திட்டு பாட்டு போட்டு கேட்டுட்டு சரி பாட்டு கேட்டுட்டேன் என்ன சரியாகலையான்னு சொல்லக்கூடாது. அது எப்படி கேட்கணுங்கிற முறை இருக்குது. இப்போ கடவுள்கிட்ட போகிறோம், சாமி கும்பிட்றோன்னா கூட ஒரு முறை வச்சுருக்காங்க இல்லையா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறை. அந்த முறையோடு அதை செய்கின்ற பொழுது அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். இது இந்த இசை ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறதன் மூலமாக இதய மாற்றம், மனமாற்றம் கண்டிப்பாக வரும். அந்த இதய மாற்றம், மனமாற்றம் வருகின்ற பொழுது அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனை இதை சரி செய்ய முடியும். இதை எனக்கு இந்த மியூசிக்கல் சொல்லிக் கொடுத்த என்னோட மாஸ்டர் அதை ப்ரூவ் பண்ணார். மாயா மாலவ கவுள ராகம் இருக்கு இல்லையா, அந்த ராகத்தை பாடும் பொழுது, அந்த பாட்டை பாடின போது அங்கே அசம்பிள் பண்ணது ப்ராக்டிஸ்க்காக எனக்கு பண்ணி காமிச்சார். நான் எப்படி அது சேஞ்ச் ஆகுதுங்கிறப்ப எனக்கு பண்ணி காமிச்சார். அந்த பாட்டு ராகம் பாடி முடிக்கும்போது, பாடும்பொழுதே கிட்டத்தட்ட அத்தனை பேருமே எழுதாங்க. மாஸ்டருமே கண்டது, எனக்குமே. அப்போது அந்த ராகத்தில் அந்த பாட்டு அதுக்கப்புறம் என்ன பாட சொன்னேன். அதுக்கு முன்னாடி அந்த பாடல் கேட்டிருக்கேன். அந்த பாடல் அதுக்கப்புறம் கேட்கும்போது என்னால் கேட்க முடியல, பாடவும் முடியல. பட் அந்தளவுக்கு உயிர் ததும்பக்கூடிய ஃப்ரீக்குவன்சி, ஆற்றல் அப்படிங்கிறது இசைக்கு உண்டு, கட்டாயமாக உண்டு. அதை நான் உணர்ந்திருக்கிறேன். அப்போது அந்த மாதிரி ஒரு ராகத்தை முறையாக பயின்று அல்லது கேட்டு அல்லது பழக்கப்படுத்தி, எல்லாருக்குமே அதுக்கான நேரம் இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அந்த ராகத்தை எப்படி கேட்கணும் அப்படிங்கிற கேட்பதற்கு ஒரு முறை, அதை கேட்டுட்டு ஃபைன் டியூன் பண்ணிட்டாக்க நிச்சயம் 100% ஒரு விஷயத்த, ஒரு நோயை குணப்படுத்திக்க முடியுமான்னு தெரியாது. ஆனால் 100% என்னால் உறுதியாக சொல்ல முடியும்.
மனமாற்றமும் இதய அதிர்வுகளிலுடைய ஒரு மாற்றத்தையும் இசை கட்டாயம் கொடுக்கும். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும், whether it believe it or not, true is always true. இசை மருந்தாக பயன்படும், மருத்துவமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். போகிற போக்கில் இதெல்லாம் செய்து கொள்ள முடியும். அதில் வந்து பர்டிகுலராக சோஹானி ராகம் அப்படிங்கிற ராகத்தை பாடும்பொழுது தலைவலி கேட்டிருந்தாங்க. தலைவலி, ஒற்றை தலைவலி, தலைபாரம் இருக்கின்ற பொழுது நீங்கள் டெடிக்கேட்டடாக கேட்கும்போது அந்த ஃபீல், தலைவலி இருந்தால் அது குறையிற அந்த ஃபீல் உணர முடியும். தோடி ராகம், புரியா ராகம், இந்த பிபி இருக்கு இல்லையா, பிபிக்கு ஏற்கனவே இதை பற்றி ராகத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ராகத்தையும் அந்த சரிகம பதனி எப்படி எடுக்கப்பட்டது, அந்த ஒரு லெட்டர், ஒரு எழுத்தும் எதிலிருந்து எடுக்கப்பட்டது, அதற்கான ஃப்ரீக்குவன்சி என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த ராகத்தில் அகீர் பைரவ ராகம் அப்படிங்கிறது முட்டி வலி இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் முட்டி வலி, இந்த ராகத்தை கேட்கின்ற பொழுது அது நிச்சயமாக சரியாயிடும் சொல்ல முடியாது, கேட்கிறதை பொறுத்து. ஆனால் குறைகிறத உணர முடியும். பைரவி ராகம் அதே மாதிரி மூல நோய், தலைவலி, மலச்சிக்கல், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். 100% சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் கேட்கிறதை பொறுத்து. ஆனால் ரிலாக்ஸ் பண்ண முடியும் இதிலிருந்து. குஹாலி ராகம், அது மாதிரி நிறைய ராகம் இருக்குது. தீபக் ராகம் அப்படின்னா பித்தப்பையில் கல் இருக்கு இல்லையா, அது வந்து இது எப்படி இந்த பித்தப்பையில் கல் இருந்து ராகத்தை பாடும்போது எப்படி வந்து க்யூர் ஆக முடியும் அப்படிங்கும்போது, ஆக்சுவலி இதுக்கான நோட்ஸ் எடுத்தேன், வீடியோ இருக்குது. அந்த சவுண்ட் ஃப்ரீக்குவன்சியில் வைக்கும்போது ஹார்ட்டில் இருக்கிற அந்த கொழுப்பு கட்டியை கரைக்கிறது எப்படி, இந்த சவுண்ட் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறது வீடியோ இருக்குது. லேட்டராக முடிஞ்சால் நான் அதை எடுத்து போடுறேன். அதே மாதிரி கால்சியம் அதிகமாக சேர்ந்திருக்கும் போது அந்த கால்சியத்தை எப்படி கரைக்கிறது, சவுண்டு, ஃப்ரீக்குவன்சி ஆஃப் சவுண்ட், அதன் மூலமாக அல்ட்ராசவுண்ட், அதன் மூலமாக எப்படி கரைக்கப்படுகிறது, அதோட ஃப்ரீக்குவன்சி என்ன அப்படிங்கிறதும், அந்த ஃப்ரீக்குவன்சியில் என்ன ராகம் இருக்குது அப்படிங்கிறதும், அந்த ராகத்தை கேட்கின்ற போது அது எப்படி வந்து சரியாகிறது அப்படிங்கிறதும் அந்த குறிப்புகள் இருக்குது. இது மெடிக்கலி இருக்குது, மியூசிக்கல் தெராப்பி இருக்கிறது, ஃப்ரீக்குவன்சி தெராப்பி இருக்குது. அதே மாதிரி பூபால ராகம் பாடுன்ற போது, பூபால ராகம் சுறுசுறுப்பாக இல்லை அப்படின்னாக்கா, காலையில் பாடுறது பூபால ராகம், காலையில் எழுந்துச்சி தூக்கத்திலேருந்து வர்றது சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாடுறது பூபால ராகம். நீலாம்பரி ராகங்கிறது தூக்கம் வரலன்றாங்க இல்லையா, இந்த ராகத்தை கேட்டுட்டு தூங்கும்போது இந்த ராகத்தோடு கேட்டுட்டு படுத்து தூங்கினீங்கன்னா அமைதியாகவும் நிம்மதியான தூக்கம் வரும். சாமா பிளகரி ராகம் அப்படிங்கிறது சோகமான ஒரு சூழ்நிலை இருக்குது, ஏதோ மைண்டுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ராகத்தை முழுமையாக கேட்கின்ற பொழுது அதிலிருந்து மனமாற்றம் அடையும். அதே மாதிரி சகான ராகம் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாக்க, கோபம், ஆவேசம், இந்த மாதிரி கொதிச்சு கொந்தளிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த ராகத்தை போட்டு விட்டால் ஓரளவு கூலாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய ராகங்கள் இருக்குது. ஒட்டுமொத்த ராகத்தில் மேக்சிமம் ஏறத்தட்ட ஒரு 50-60 ராகம் கிட்டத்தட்ட. அந்த ராகம் கேட்கின்ற போது அது என்ன ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது, அது என்ன விதமான மனமாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை இருக்குது. ஸோ ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தாக்கா அது வேற மாதிரி போகும். அப்படிங்கிறனால இந்த பேட்டர்ன் நிச்சயமாக இது பண்ண முடியும். அது எப்படி வந்து மனமாற்றத்தையும் உடல் மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற மெடிக்கல் சயின்ஸ் அது வந்து லேட்டர்னு சொல்கிறேன். பட் அது இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். மூளையில் நேற்றி சொல்கிற மூளையில் இருக்கிற அந்த பகுதியில் இந்த அதிர்வுகள் என்ன மாற்றத்தை கொடுக்கிறது, பர்டிகுலராக ஹார்மோன், நேற்றைக்கு மூளை பற்றி சொன்னேன், அதுக்கடுத்து ஹார்மோனில் என்ன சேஞ்சஸ் வந்து இந்த ஃப்ரீக்குவன்சியால் கொடுக்க முடியுது. அதனால் ஹார்மோன் வந்து பேலன்ஸ் பண்ணால் ஹாப்பினஸ், மன மகிழ்ச்சியும் மன மாற்றத்தையும், வலி நிவாரணியாகவும் அதை எப்படி பயன்படுத்த முடியும், என்ன ஃப்ரீக்குவன்சி, அப்போது அந்த ஹார்மோன்ஸில் எப்படி அது பேலன்ஸ் பண்ணுது, என்ன ஹார்மோனை எப்படி பேலன்ஸ் பண்ணுது அந்த ஃப்ரீக்குவன்சி, அது என்ன ஃப்ரீக்குவன்சி, அது என்ன சாங் அப்படிங்கிறது. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன். அதே மாதிரி இதய துடிப்பு வந்து ஃப்ரீக்குவன்சி எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறதும், பெயின் வந்து ரிலீவ் பண்ணுறது அப்படிங்கிறதையும். ஸோ இந்த இசை அப்படிங்கிறது என்ன மாற்றத்தை நிச்சயம் மனதுக்கு கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். இசை குறிப்புகள். ஓகே, அப்போ இந்த மாதிரி இசைனா அது எப்படி கேட்கறது அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு இல்லையா. இசை இப்போ நேற்றைய தினம் பேசும்போது நிறைய பேர் சொல்லிருந்தாங்க, இசை தொடர்பாக பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. சிலர் ஃபோன் பண்ணும்போது அந்த இசை அப்படிங்கிறது சார் சொன்ன விஷயத்தையும் இதையும் பார்க்கும்போது, சிலர் வந்து இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது முழுமையாக ஆன்மீகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு, சிலர் வந்து இந்த பாடலையே வந்து கேட்டால் எப்படி கேட்கறது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. அப்போது இந்த ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து
முறைப்படி எப்படி கற்றுக்கொள்வது அப்படிங்கிறதுல ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க. அப்போ அதை எப்படி ஒரு விஷயம் இருக்குது, அதை எப்படி தேர்வு செய்து கொள்வது, இது எப்படி வந்து இந்த மியூசிக்ங்கிறது மருந்தாக மாறும், அது எப்படி சார் மாற்றி முடியும், நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோமே, அது எப்படி மருந்தா மாறும்னு லேட்டர்னு சொல்கிறேன். இப்போ ஒரு தலைவலி இருக்குன்னா தலைவலி பாராசிட்டமால் போடுறோம். பாராசிட்டமால் வந்து எப்படி வந்து வலியை குறைக்குது அப்படிங்கிறது, அதே இதில் வந்து ஒரு சாங் எப்படி குறைக்குது அப்படிங்கிறதும் ஐ வில் எக்ஸ்பிளைன். அப்போ எப்படி அதை கேட்கறதுங்கிறதுல இருக்கியா, அப்போ அந்த புரிந்துணர்வு வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து என்னோட காலேஜ் பீரியடில் ஃபஸ்ட் இயர் எண்டில் வந்து ஹாஸ்டல் டே நடந்தது. ஹாஸ்டல் டேயில் இருக்கும்பொழுது எல்லாரும் ஃபைனல் டேயில் சாங் வந்து பாடுவோம் இல்லையா, பாடும்போது ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எந்த சாங்கை யார் பாடலாம், எது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற சாங்ஸில் டிஸ்கஸ் போயிட்டு இருந்தது. உடனே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான், மாதவன், மாப்பிள்ளை எனக்கு வந்து ஒரு சந்தேகம் மாப்பிள்ளை. சரி சரி கேளு, சந்தேகம் கேட்டால் நமக்கு பதில் சொல்கிறது ஈஸி அப்படிங்கிறது. சரி கேளு அப்படின்னா. அப்போ சொன்னால், இந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது ஏன் மாப்பிள்ளை தொடையில தட்டிட்டு இருக்காங்க, தொடையை தட்டுறாங்க, தொடையை தட்டுறாங்கண்ணா, இது தொடையை தட்டுறாங்களா, ஏன்னா சந்தேகம் கேட்டால் ராகம் இப்படி ஏதாவது கேட்பேன்னா ஏன் தொடையை தட்டுறாங்க அப்படின்னா. அப்புறம் இன்னொருத்தர் சொன்னான், ஆமாம் மாப்பிள்ள அது எதுக்கு பண்ணிட்டு பாட்டை பாடிட்டு இருக்க வேண்டியது, இதெல்லாம் போய் தட்டிட்டு உட்காந்துருக்காங்களே, அதுக்கு ஏதாவது ரீசனாக இருக்குமா அப்படின்னு. சரி சும்மா கேட்டான், நம்ம சும்மா விட முடியுமா, ஒரு கேள்வி வேற கேட்டிருக்கான், ஏதாவது பதில் சொல்லணுமேன்னு யோசிச்சேன். அப்புறம் சொல் மாப்பிள்ள ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னா. இருறா நானே இப்போ தான் யோசிச்சுட்டு இருக்கேன், இதுக்கு நான் கோனார் நோட்ஸாக இருக்கும், புதுசாக ஒன்று யோசிக்கணுன்ட்டு. அப்போ சொன்னேன், ரைட் அதுக்கு ரீசன் இருக்கு மாப்பிள்ள அப்படின்னா. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ ஸ்டேஜில் அவங்க உட்காந்துருக்காங்க, ஸ்டேஜில் உட்காந்துருக்கும்போது பாடுறாங்க, பாடும்போது தட்டுறாங்க, தட்டும்போது நான் அவன்கிட்ட சொன்னேன், காமெடியாக தான் சொன்னேன். சொன்னேன் அந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி இருக்காது அப்படின்னா. கொடுப்பாங்களேன்னா, சரி தண்ணி கொடுத்துருவாங்க, இது கடல மாவோ எண்ணெயோ வடை சட்டியோ ஸ்டவ்வோ இருக்காது அப்படின்னா. அங்கே எதுக்கு வைப்பாங்க, அதெல்லாம் இருக்காது. ஆமாம், அதெல்லாம் இருந்தால் தான் வடை தட்ட முடியும், வடை தட்ட முடியலங்கிறத தான் தொடையை தட்டிட்டு இருக்கேன், தொடையை தட்டிக்கிட்டு இருக்காங்கண்ணே. ஒரே டென்ஷனாக எல்லாம் சிரிச்சாங்க. என்னடா மாப்பிள்ள இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே நீ சொல்கிறது என்னன்னு. சம்மந்தம் இல்லைங்கிறத சம்மந்தப்படுத்துறது தான் நம்ம வேலை. அப்புறம் நான் சொன்னேன், உட்காந்துக்கிட்டு பாடுறவங்க தான் மாப்பிள்ள தொடை தட்டுவாங்க, நின்றுட்டு இருக்கவங்க தட்ட மாட்டாங்க. நான் யோசிச்சான், அவன் யோசிச்சுருக்கும்போது அதான் கேப் நமக்கு. ஆமாம் 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 கரெக்டு தான். நீ நல்லா கவனிச்சின்னா இந்த மாதிரி தொடை தட்டுறவங்க இப்படி இப்படி செய்வாங்க பார்த்தியாண்ணா. ஆமாம், அது எதுக்கு, அது வந்து வடை சுடுறதுக்கான அளவு மாப்பிள்ள. என்னடா சம்மந்தம் இல்லாம உருட்டிக்கிட்டு இருக்கேன் நான். ஆமாண்டா இது வந்து இந்த அளவுல செய்யுங்க அப்படின்னா. அப்போ அப்புறம் சொன்னேன், இதெல்லாம் இருக்குது, அவங்களுக்கு வந்து அது பழகிடுச்சு, மியூசிக்கலோட சேர்ந்து வீட்டில் வேலை பார்க்குறதும் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்ததுனால அந்த பழக்கம் மாப்பிள்ள. என்ன அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள, நீ சொல்றது சம்மந்தமே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படிதான்டா சம்மந்தம், இது கரெக்டாக இருக்கு மாப்பிள்ள, நீ பார்த்தீங்கன்னா இது வருதா வருதுன்னு. அப்புறம் உடனே கேள்வி கேட்டான், அப்புறம் ஏன் ஆம்பளைங்களும் தட்டுறாங்களே அப்படின்னா. ஆம்பளைங்க கூட வடை சொல்றாங்க மாப்பிள்ள, வடை சுடுவாங்க மாப்பிள்ளன்னு ஏஞ்சி போயிட்டேன். நான் பாட்டும் மாடல ஒன்றும் மாடல ஏஞ்சி போயிட்டான். பட்டு எதுக்குன்னா இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது, அவங்க அந்த ஜதியை வந்து ஒத்திசைவுங்கிறது ரொம்ப முக்கியம். தொடை தட்டுறது அப்படிங்கிறது அவன் கேட்டது நார்மலாக கேட்டான். பட் ரியாலிட்டி என்னன்னா, ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் அந்த நிகழ்வோடு தான் முழுமையாக அதில் லயத்தோடு தாளத்தோடு இணைகிற அந்த இசைவு இருக்கு இல்லையா, அந்த உடல் மொழி இருக்கு இல்லையா, அந்த 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 டியூன் அப் இருக்குது. அது இந்த கையில் கட்ட 1 2 3 பாரு. இப்போ கா அப்படின்னா க க 4 இருக்கு, 4 டைப் நோட்டு அது. அப்போ அந்த நோட்டில் கரெக்டாக மூவ் பண்ணுறாங்களா, அந்த நோட்டு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. 1 2 3 1 2 3 4 நோட் கொடுக்கறது இது. அந்த இது போகும்பொழுது அடுத்தடுத்த டேக், அவங்க அடுத்தடுத்த மூமெண்ட்டுக்கு ஒரு மியூசிக்கல் போயிட்டு இருக்குது. அந்த இசைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாடல் இசைங்கிற ரெண்டும் இணைந்தது. அந்த இசை போயிட்டு இருக்கும்போது அந்த நோட்டோட சேர்ந்து அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த இது இருக்கு இல்லையா, த சஷ்டியை, அந்த அந்த சஸ்டெயின் நோட்டு போக போக அதான் அப்படின்னு ஹை பிச் போகும்போது 1 to 4 போவாங்க. 4 போகும்போது அந்த நோட்டுங்கும்போது கரெக்டாக போகும்போது இருவருக்குமான அந்த உடல் மொழி கரெக்டாக இருக்குது, ஜதியோடு இருக்கும்போது சேர்ந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து போகும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த 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 மூமெண்ட்டை பார்க்குறதுக்கே ரொம்ப முக்கியம், ரொம்ப அழகாக இருக்கும், ரசனையோடு இருக்கும். இசையில் மிக முக்கிய, இசையில் வாழ்க்கை என்பதே ரசனையோடு இருக்க வேண்டும். ரசனையோடு இருக்கின்ற வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும்.
அப்படின்னு பார்த்தாக்க நான் இந்த மாதிரி மியூசிக்கல்ஸ் அது என்டர்டெயின்மெண்ட் இது மற்ற இதில் போகும்பொழுது பர்டிகுலராக நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாக்க ஒரு மியூசிக்கல்ஸ் இருக்குது, ஒரு கம்போசிங் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை கவனிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, கேட்குறவங்க இருக்காங்க இல்லையா, கேட்குறவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அதை ரசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அலாதியாக இருக்கும். சிலர் வந்து பாடும்போது அந்த அந்த இதுக்கு தகுந்த மாதிரி தலையாட்டுவாங்க. நீங்கள் இந்த பாட்டை பாடும்போதும் பாடுறவங்களுடைய மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே சஸ்டெயின் பாட மாட்டாங்க. அந்த அந்த இது நோட்டு பாடும்பொழுது தலையை ஆட்டுவாங்க. தலையை ஆட்டுகின்ற பொழுது அந்த வைப்ரேஷன் நோட் இருக்கு இல்லையா, அந்த வாய்ஸ் மாறும். அதுவும் சஸ்டெயின் கொடுக்கும். டைரக்டாக சஸ்டெயின் கொடுக்கறது ஒன்று, உடல் ஆட்டிய சஸ்டெயின் கொடுக்கறது ஒன்று. இது இது ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு ஃப்ரீக்குவன்சியை வந்து மாடுலேட் பண்ணும். அது அழகாக இருக்கும். அதை உண்மையிலே ரசிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அதை கேட்கும்போது மெய் மறந்து ரசிக்கிறாங்க இல்லையா, அந்த பாவனை இருக்கு இல்லையா, அதை பார்க்குறோம் இல்லையா, அது எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும். அப்போது மேக்சிமம் மக்களுடைய உடல் மொழியை கவனிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒருவனால் மக்களை சிறப்பாக இயக்க முடியும், மனதை சிறப்பாக பயிற்றுவிக்க முடியும். நான் சொல்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆஃப் ஒரு ஃபேமிலி நிறைய பேர் பொண்ணு மாப்பிள்ளை இருக்கு எல்லாம் போய் பார்க்குறாங்க இல்லையா, எனக்கு தெரிஞ்ச ஜாதகம் இதெல்லாம் பார்த்து மட்டும் ஃபெயிலியர். அது முன்னாடி நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை சொல்கின்ற பொழுது பொண்ணோ மாப்பிள்ளையோ அந்த வீட்டில் இருக்கிறவங்களோ அதை எப்படி கவனிக்கிறார்கள், அவங்களுக்கு என்ன ரசனை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஒருத்தர் நல்லா ஃபைன் டியூன் பண்ணால் ரசனை வந்து எப்பயுமே தோற்கவே தோற்காது. எந்த இடத்துலையும் ரசனை தோற்காது. ரசனை ஆல்வேஸ் டு பி வின்னிங். எல்லா இடத்துலையுமே ரசனை வெற்றி பெறும். அப்போ எந்த இடத்துல யாரு ரசனையோடு இருக்கிறார்கள், எந்த ரசனையை ரசிக்கிறார்கள் அப்படி ஒத்த ரசனை உள்ளவர்கள் ஒத்ததை ஒத்தது இருக்கும். ஒரே மாதிரி இருக்கிறவங்க என்ன சண்டை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்களுக்குள் அவர் வந்து ஒத்திசைந்து போயிடுவாங்க. அப்போ இந்த ரசனை என்பது முக்கியம். அப்போ நீங்க இப்போ மியூசிக்கில் நாட் ஓன்லி ஃபார் த மியூசிக், இல்லை ஒரு பெரிய ஆர்டர் ஒரு பேச்சாளர் பேசுறாங்க அப்படின்னாக்க அதை கேட்பவர் இருக்குல்ல இன் ஃப்ரண்ட் ஆஃப் த இதுலேயும் மற்றவர்களையும் கேட்குறாங்க இல்லையா, அதுதான் நோட். அந்த நோட் இது வந்து கலைஞர் வந்து ஒரு முறை சொன்னார், ஒரு எலெக்ஷன் வச்சு ரிசல்ட் கொடுத்து தான் வெற்றி தோல்வி டிசைட் பண்ணுங்கள. ஒரு லீடர் வந்து போகிறாங்க, அந்த க்ரௌடில் பேசுகிறாங்க இல்லையா, பேசும்போது மக்களுடைய அந்த அட்டென்ஷன் அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுலேயே ரிசல்ட் சொல்லிட முடியும். அது சொல்லியிருந்தார், அது பண்ண முடியும். அது பல்ஸ், அது சொல்லுவோம் பல்ஸ், மக்களோட பல்ஸ். ஏன்பா இந்த ஆ வினோதினியோட அரும்பு இந்த ஓடு இருக்க மக்களுடைய பல்ஸ் நம்ம சொல்ல முடியும். அப்போ அந்த ரசனைங்கிறது மிக மிக ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். அப்போ அந்த கலைஞருங்கிறதுனால இந்த புரிதல் இருக்கு இல்லையா, புரிதலுங்கும்போது ஒரு ஞாபகத்துக்கு வருது. கலைஞர் முதல்ல வந்து ஃபாரின் போயிட்டு, முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஃபாரின் போயிட்டு வராரு. அப்போ கண்ணதாசன் வந்து ரிசீவ் பண்ணிட்டு பேசிட்டு வர்றாரு. பேசிட்டு வரும்போது கண்ணதாசன் சொல்றாரு, உங்களுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல ஃபாரின்ல, என்ன எதுக்குன்னு. அவங்க எல்லாமே இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, உனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதனால் அங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம்ங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உடனே கருணாநிதி சொல்கிறாரு, இல்லை இல்லை எனக்கு கஷ்டமாக இல்லை, அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு. அவங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு உடனே கருணாநிதி சொல்கிறாரு, நான் இங்கிலீஷில் பேசினேன், அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் எப்படின்னா இதுல புரிதல் இருக்கு இல்லையா, மிக முக்கியம். இசையை எப்படி கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு கேட்கின்ற போது இசை நிச்சயமாக மருத்துவமாக மருந்தாக மாறும். அதில் உள்ள ஆழமான பொருளோடு டாக்டர் அவர்கள் வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது 4வது நாளாக இது தொடர்கிறது, வகுப்பு தொடரும். டாக்டர் வந்துட்டாங்க, வகுப்பு தொடரும். நன்றி. தேவா. வணக்கம் ஓகே. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் 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 சார். எல்லாருக்கும் வணக்கம் 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 ஐயா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு கந்த சஷ்டி கோசம் பேலன்ஸ் இன்னைக்கு பார்த்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறோம். திருப்பி ரெவியூ பண்ணிட்டு இருக்கோம், ரீகேப்பு. இன்னைக்கு முடிச்சிடலாம்னு நினைக்கிறோம், பார்ப்போம். ரைட், ஓகே, போடுங்க சார். 11.
11 14 14 32 13 கூட போய் எஸ் ஓகே ரைட். செய்யான் கூறான் கடிவிட விஷங்கள் கடிப்புயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒளில் புஞ்சுழுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் பொன்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல் வீப்பிருது பக்க பிளவை படற்கொடை வாழை கடுவன் படுவன் கைத்தாள் சிலந்தி பற்போத்தரணை பருவரையாக்கும் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருவாய் ஈரேடுலகம் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணாளரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரகண பவனே செயலொளி பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே ஹரிபுர பவனே பவமொழி பவனே ஹரி திருமருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை விடும்பனை அழித்த இனியவில் முருகா தனிவாசல். அதாவது இந்த கந்தசஷ்கோவத்தில் பார்க்கும் பொழுது நம்ம முதல்ல பார்த்தோம் ஒரு உறுப்பா சொல்லிட்டு வர்றாரு, ஒரு உறுப்பா சொல்லிட்டு வர்றாரு. அப்புறம் இங்கே பாருங்க ஒரு நோயா சொல்லிட்டு வர்றாரு, ஒரு நோயா சொல்லிட்டு வர்றாரு, ஒரு உறுப்பா சொல்லிட்டு வர்றாரு. ஏன் பொதுவாக நோய்கள் சொல்லிட்டு போயிடலாமே, பொதுவாக உடல் உறுப்புகள் சொல்லிட்டு போயிடலாமே, அது ஏன் உடல் உறுப்புகள் அப்படின்னு சொல்றாரு, ஏன் பிரித்து சொல்றாரு, ஏன் ஒரு உறுப்பையும் ஒரு நோயும் பிரித்து ஏன் சொல்றாரு? என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு நோய்கள் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பாஸ்ட் லைஃப்பில் பண்ண கர்மான்னு சொல்லியிருக்கோம். அதை நாம தான் சொல்கிறோம், உலகத்தை யாருமே சொல்கிறது இல்லை. ஒரு மனிதனுக்கு நோய்கள் வந்தாலும் சரி, வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அது டியூ டு பாஸ்ட் லைஃப் கர்மாஸ். இந்த லைஃப் இல்லை, இந்த லைஃப் அடுத்ததுக்கு தான். இந்த லைஃப்பில் நம்ம பண்ணுறது எல்லாமே நெக்ஸ்ட் லைஃபுக்கு தான், இப்போ கிடையாது. பாஸ்ட் லைஃப் தான் இங்கே மேட்ரு. பழைய ஜென்மத்தில் என்னென்னலாம் பண்ணமோ அதுதான் இந்த லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த லைஃப்பில் நீங்கள் பண்ணுறது எல்லாமே அடுத்த ஜென்மத்துக்கு தான் கொண்டு போய், இந்த ஜென்மத்துக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, திரும்ப புரிஞ்சுங்க. இது யாரும் சொல்கிறதுக்கு ஆடு இல்லை. இதெல்லாம் பேசிக் சீக்ரெட்ஸ் டு பி நோன் இன் அவர் லைஃப். இதெல்லாம் அடிப்படையான விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் வாழ்க்கையில். இதை விட்டுட்டு எதையோ தெரிஞ்சுட்டு இருக்கிறோம், தேவையில்லாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், தேவையான விஷயத்தை கோட்டை விட்டுறோம். அப்போது உடம்புக்கு வருகின்ற நோய்களும் சரி, உறுப்புகள் பாதிப்பும் சரி, எல்லாமே டியூ டு அவர் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ். அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நோய் வரும். நோய்கள் வர்றதும் சரி, பாதிக்கின்ற உறுப்புகளும் சரி. எந்த மாதிரியான கர்மாவை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறீங்களோ அந்த மாதிரியான உறுப்புகள் பாதிக்கும். எந்த மாதிரியான கர்மாக்களை உருவாக்கியிருக்கிறோ அதுக்கு தகுந்த மாதிரியான நோய்கள் வரும். ஒரு கிளினிக்ல உட்கார்ந்துன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் சொல்லுவார், சார் எனக்கு தூக்கமே வரமாட்டேன்னு வருவார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ என்னுடைய ஹாஸ்பிட்டலில் நான் உட்காரும்போது அருமும் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு தூக்கமே வரமாட்டேன் சார்னு ஒருத்தர் வருவார். அவர் அமிச்சுன்னு எனக்கு தூக்கமாக வரும் சார்னு வருவார். நல்லா பாருங்க, அவருக்கு எனக்கு தூக்கமாக வருது சார், எப்போ பார்த்தாலும் சொக்கி தூக்கமாக வருதுன்னு வரும். டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஒருத்தர் சொல்லுவார், சார் எனக்கு டாய்லெட்டே போக மாட்டேன் சார், மோஷனே போக மாட்டேன், மாலம் கட்டி இருக்கு சார், 4 நாளைக்கு வந்துடும், 5 நாளைக்கு போகிறேன் சார், நரக வேதனையாக இருக்குது சார்னுவார். இன்னொருத்தர் சொல்லுவார், சார் போயிட்டே இருக்கு சார், காலோட போயிட்டு இருக்கு சார், கண்ட்ரோலே பண்ண முடியல சார்னு வருவார். அடுத்தது கம்பேர் பண்ணி பாருங்க, உடனே சார் ஒருத்தர் சொல்லுவார், சார் எனக்கு வாயெல்லாம் கசப்பாக இருக்குது சார், என்னன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லுவார். வாயெல்லாம் கசப்பாக இருக்குது சார்னுவார். ஓகே, அவர் போனால் அடுத்து சொல்லுவார், சார் வாயெல்லாம் உப்பாவே இருக்குது சார், எதை வச்சாலும் உப்பாவே இருக்குது சார், ஒரே உப்பு கறிக்கு சார்னுவார். வீட்டில எல்லாம் கரெக்டாக தான் சார் போகிறாங்க, எல்லாரும் கரெக்டாக, எனக்கு மட்டும் உப்பு இருக்குது சார் அப்படின்னுவார். இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இப்போ நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் சொன்னேன்.
ஒரு ஒரு 6 நோயாளிகள் இப்போ நோயாளிகள்னு சொல்லக்கூடாது, தப்பு அது, அந்த வேர்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லணும். நோயாளிகள் கிடையாது, அவங்க உடல்நலம் வேணும். நம்மளுடைய அப்ளிகேஷன் கூட நோயாளின்ற வேர்டு எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம நம்ம ஹாஸ்பிட்டலோட அட்மிஷன் ஃபார்மில் கூட நோயாளின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். த பர்சன் ஹூ இஸ் சீக்கிங் ஹெல்த், ஹெல்த் சீக்கர், ஆரோக்கியத்தை கோருபவர், அவ்வளோதான். ஆரோக்கியத்தை கோருபவர், அவ்வளோதான். ப்ராப்ளம் சஃபரிங் போட மாட்டோம். சொல்யூஷன் சீக்கர், அவருக்கு அந்த பிரச்சனை மாட்டிட்டு இருக்காரு, எப்படி வெளியே வந்து தெரியல. சொல்யூஷன் சீக்கர் நேம் வந்து போடுவோம். சொல்யூஷன் சீக்கர் ஆஃப் த நேம், சாரி, நேம் ஆஃப் த சொல்யூஷன் சீக்கர், நேம் ஆஃப் த சொல்யூஷன் சீக்கர். இவருக்கு இந்த தீர்வு வேணும்னு எதிர்பார்க்கிறாரு, அவருக்கு ஒரு தீர்வு வேணும். நேம் ஆஃப் த சொல்யூஷன் சீக்கர், நேம் ஆஃப் த ஹெல்த் சீக்கர். கிளாஸிஃபை பண்ணுவாங்க, ஃபைல் அப்படி தான் பண்ணுவாங்க. இவருக்கு ஹெல்த் வேணும், இவருக்கு ஏதோ பிரச்சனைங்கிற சொல்யூஷன் வேணும், சொல்யூஷன் தான் வரும். அப்போ பிரச்சனைன்ற வேர்டு நெகட்டிவாக யூஸ் பண்ண மாட்டோம், நோயின்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒருத்தருக்கு பேரி ஆகுது, இன்னொருத்தருக்கு வயிறு கட்டு, மோஷன் புரியா போக மாட்டேன். ஒருத்தருக்கு தூக்கமும் வருது, இன்னொருத்தருக்கு தூக்கமே வரமாட்டேன். ரெண்டுமே நோய் தான். ஒருத்தருக்கு வாயில உப்பா இருக்கு, எது வச்சாலும் உப்பாவே இருக்கு, தண்ணி குடிச்சாலும் உப்பா இருக்கு, சீப் சாப்பிட்டாலும் உப்பா இருக்கு. இன்னொருத்தருக்கு வாயில வச்சு எது கசப்பாவே இருக்கு. அதே மாதிரி நோய்களும் அப்படித்தான். ஒருத்தருக்கு நோய் வந்து கண்ட வருது, இன்னொருத்தருக்கு தலையில வருது, இன்னொருத்தருக்கு ஹார்ட்ல வருது, இன்னொருத்தருக்கு கிட்னில வருது, இன்னொருத்தருக்கு லங்ஸ்ல வருது, இன்னொருத்தருக்கு பிளட்ல வருது, இன்னொருத்தருக்கு எலும்புல வருது. இப்படி டிஃப்ரெண்டா வருது. ஏன் இந்த டிஃபரன்ஸ்? பிகாஸ் ஆஃப் தேட் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ். அவங்க எந்த மாதிரியான கர்மாவை உருவாக்கினார்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான நோய்கள் தான் வரும். எந்த மாதிரியான உறுப்புகளை என்னென்னலாம் பண்ணாங்களோ அந்த மாதிரி உறுப்புகள் தான் பாதிக்கப்படும். இதை பற்றி பேசணும்னா அது பெரிய விஷயம், அது கரெக்ட் பண்ணி பேசினா பெரிய சப்ஜெக்ட். ஒரு உறுப்பு ஒரு நோயை பற்றி பேசணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்தானம் பண்ணக்கூடாது, தப்பு, அரசாங்கம் சொல்லுது. தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது கண்தானம் பண்றாங்க, இந்த மாதிரி உறுப்பு தானம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே போயிட்டு அவருக்கு இடிமறியாதை செய்யற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. தவறான ரூட்டில் அரசாங்கம் செல்கின்றது. அரசாங்கத்துக்கு தெரியாது, அரசாங்கத்துக்கு தெரியாது. அரசாங்கத்துக்கு சொல்றவங்களும் யாரும் ஆள் இல்லை, சொல்றவங்களுக்கும் தெரியாது. அரசாங்கத்தை ஆடுறவங்களுக்கும் தெரியாது, சொல்றவங்களுக்கும் தெரியாது, கவுன்சிலிங் கொடுக்குறவங்களுக்கும் தெரியாது, அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கும் தெரியாது. ஏதோ வராங்க, அவங்க பண்ணிட்டு போறாங்க. உறுப்பு தானம் செய்யக்கூடாது. எந்த உறுப்பை தானம் செய்கின்றீர்களோ அடுத்த பிறவியில் அந்த உறுப்பு இல்லாமல் பிறப்பீர்கள். எந்த உறுப்பை தானம் செய்கின்றீர்களோ அந்த உறுப்பு இல்லாமல் அடுத்த பிறவியில் நீங்கள் வாழ்கின்ற சூழ்நிலை வரும். இது உண்மை. அரசாங்கத்துக்கு எதிராக பேசணும்னு அவசியம் கிடையாது. அரசாங்கத்துக்கு எதிராக நான் பேசல. நம்ம அரசாங்கத்துக்கு ஆப்போசிட்டான பர்சன் கிடையாது. அரசாங்கம் வேற, நாம வேற. நமது வந்து டிவைன் கவர்மெண்ட். இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போலி ஜனநாயக அரசாக கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போலி ஜனநாயக அரசு கிடையாது. அதை பற்றி நம்ம பேசலை. இப்போ நம்ம அதை பற்றி பேசலை. நாம தெய்வீக அரசாங்கத்தை பற்றி பேசுகிறோம், டிவைன் கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம். அந்த டிவைன் கவர்மெண்ட்டில் உறுப்பு தானம் செய்வது தவறு, ரத்தம் கொடுக்கறது கூட தவறு. யாரெல்லாம் ரத்தம் கொடுக்குறாங்களோ, நான் மக்களுக்கு நல்லது பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன், உயிர் கொடுக்குறேன், இன்னொரு உயிருக்கு நான் வாழ்வு கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்களோ இவங்க எல்லாமே அனிமியாவாலும் இரத்த புற்றுநோயாலும் பாதிப்பார்கள். அனிமியாவாலும், அனிமியானா என்ன? இரத்த சோகை நோயாலும், காமாலை நோயாலும், ஜாண்டிஸ் சொல்றோம் இல்லையா, அந்த ஜாண்டிஸ் நோயாலும் இரத்த புற்றுநோயாலும் பாதிப்பார்கள். இன்னும் நிறைய இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்மளுக்கு சொன்னேன். என்ன சார் உலகமே அப்படி சொல்றதுக்காக நான் கரெக்டா அதை சொல்லணும்னு கிடையாதுல்ல. உலகம் தப்பா பண்ணதா அதுக்கு நாமளும் அது சரின்னு நம்ம சொல்ல முடியுமா என்ன? கிடையாது. அது நிறைய நோய்கள் வர்றதும் அப்படிதான் இருக்கு. எந்தெந்த மாதிரி பாவம் பண்ணா எந்த மாதிரி நோய்கள் வரும் நிறைய புக்ஸும் எழுதியிருக்காங்க. நிறைய பேர் ஆன்மீகவாதிகள்லாம் சொல்லியிருக்காங்க. உண்மையான ஆன்மீகவாதி, போலி ஆன்மீகவாதிகள் கிடையாது, உண்மையான ஆன்மீகவாதி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து குழந்தை வந்து வயிற்றுல தங்கலை, என்ன ஆகுது? அபார்ஷன் ஆகுது. இன்னடான்ஸில் கிளைர்வான்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிளைர்வான்ஸில் அபார்ஷன், அது நிறைய ரீசன்ஸ் இருக்குது. கிளைர்வான்ஸில் பார்த்தா ஒரு லேடிக்கு வந்து பாஸ்ட் லைஃப்பில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பெரிய ஃபேமிலி, பங்காளிங்கெல்லாம் பிறந்தாங்கன்னா சொத்து பிரிக்கணும். அப்போ குழந்தைகள் உருவாக அப்போல்லாம் கூட்டு குடும்பம் தானே. முன்னெல்லாம் கூட்டு குடும்பம், இப்போ தான் தனி கொடுத்தணும். அப்போல்லாம் கூட்டு குடும்பம் தானே.
அப்போ கூட்டு குடும்பத்தில் வந்து குழந்தை பிறந்ததுன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் சொத்து பாகம் குறையும், இவங்களுக்கு வர வேண்டிய ஷேர் குறையும். அதனால் ஒரு பெண்மணி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதாவது இவங்க அண்ணன் மனைவின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க அண்ணன் மனைவி, தம்பி மனைவிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வேற விதமான சில மருந்துகள்லாம் கொடுத்து கருத்தரிக்காமல் பண்ணிட்டாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க கருத்தரிச்சிட்டாங்கன்னா குழந்தை வந்துருச்சுன்னா சொத்துல பாகம் கொடுக்கணும். அவங்க கருத்தரிச்சு வந்துட்டாங்கன்னா சொத்துல பாகம் கொடுக்கணும். அதனால சில தவறான முறைகளில் பயன்படுத்தி சில, அதாவது சைலண்டாக தெரியாமல் சில அந்த கர்ப்பம் உருவாகாத மாதிரி சில மருந்துகளை கொடுத்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது இந்த பிறவியில் அவங்களுக்கு குழந்தை உருவாகவில்லை. என்னன்னு பார்த்தா மேட்ரு எப்படி வருது பார்த்தீங்களா? அதாவது பிறப்புன்றது கடவுள் கொடுக்குறது, அதை நாம தடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. அதான் சொல்லுவேன், நான் வந்து ஃபேமிலி பிளானிங் செய்யறதுக்கு கூட அதிகாரம் கிடையாது, சாஸ்திரம் அப்படி தான் சொல்லுது. பட் நம்ம ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எத்தனை குழந்தை கொடுக்கணும், அவங்கள வளர்த்தணுமா வளர்த்தக்கூடாதா, எப்படி வளர்த்தணும்னு டிசைட் பண்ணிக்கிற கடவுள். பட் அதை நம்ம ஃபேமிலி பிளானிங் பண்ணுவது இறை சட்டப்படி தவறு. ஆனால் நம்ம பண்ணுறோம் ஃபேமிலி பிளானிங், நம்ம ஃபேமிலி பிளானிங் பண்ணுறோம். நமக்கு மேலே டிவைன் பிளானிங் ஒன்று இருக்குது, அது யாருக்கும் தெரியாது. அவர் என்ன பண்ணுறாரு, நீ 6 குழந்தைகளை பார்த்துக்கணும், இந்த 6 குழந்தைகளை கர்மா பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து கொடுக்குறாரு. 6 குழந்தைகளை பார்த்துக்கணும்னு கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 போதும்னு ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. அப்போ மிச்சம் 4 குழந்தைகள் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நீங்கள் கற்றுக்கணும். தீய கர்மாக்களை பேலன்ஸ் பண்ணணும், நல்ல கர்மாக்களை சம்பாதிக்கணும். அப்புறம் 4 பேர் நின்றுடுது. இந்த 4 பேர் நின்றுடுது இல்லையா, நீங்கள் 2 என்ன உஷாராக இருந்தீங்க, 2 குழந்தைங்களை பார்த்தோம், எனக்கு ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்க. இந்த 4 பெண்டிங் இருக்கு இல்லையா, இந்த 4 பெண்டிங்கில் உங்களுக்கு வேறு வகையில் உங்கள் லைஃப்பில் வேறு மாதிரி கொடுத்து அதை பேலன்ஸ் பண்ணிடுவார். இந்த டிவைன் சீக்ரெட் தான் மக்களுக்கு தெரியல. நம்ம கெட்டிக்காரங்க உஷாருன்னு நாம நினைக்கிறோம். நம்மளுக்கு மேலே பிளான் பண்ணுறவர் கடவுள். அதை கடவுளுடைய பிளானை நம்ம தெரிஞ்சுக்கல. தட்ஸ் வை வி ஆர் சஃபரிங். இந்த கடவுளுடைய பிளானை தான் டாக்டர் இளங்க ஆயுஷ்கிட்ட சொல்லிக் கொடுக்குறோம். அதைத்தான் டாக்டர் இளங்க ஆயுஷ்கிட்ட சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாம் டிவைன் பிளானு, இதெல்லாம் யாருக்கும் சொல்லலை, புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். அப்போ குழந்தை பெற்றுக்குமே சார், குழந்தை பெற்று என்ன பண்ணுறது, அபார்ஷன் பண்ணக்கூடாது, அலோவ் பண்ணணும். அபார்ஷன் பண்ணக்கூடாது. நீங்கள் தானே தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டீங்க, அந்த உறவு மூலமாக குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, எந்த காரணத்தை கொண்டு அபார்ஷன் பண்ணக்கூடாது. ஆன் எனி அக்கௌண்ட். இன்னைக்கு நான் சொல்றதுக்கு வருத்தமாக தான் இருக்கு, ரொம்ப வேதனையாக தான் இருக்கு. தமிழ்நாட்டில் கூட இன்னைக்கு நடக்கிற திருமணங்கள்ல பாதிக்கு பாதி ஏற்கனவே திருமணத்துக்கு முன்பு உறவு கொண்டவர்கள் தான், செக்ஸுரியாக உறவு கொண்டவர்கள் தான் இருக்காங்க. இன்னைக்கு 50%. ரொம்ப கேவலமாக தான் இருக்கு. உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய இந்தியா, உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய தென்னிந்தியா, உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய தமிழ்நாடு கேவலமாக போய் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு நடக்கிற மேரேஜில் 50% சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் நான். பார்க்கக்கூடாது, கிளைவான்ஸில் பார்க்கக்கூடாது, அது தப்பு. இறைவனோட பர்மிஷனோட பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பாதிக்கு டுடே இன்னைக்கு கூட மணமகனாகட்டும் மணமகளாகட்டும் திருமணத்திற்கு முன்பாக செக்ஸ் உறவு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். வரப்போகின்ற கணவனுக்காக மனைவி காத்திருப்பதில்லை, வரப்போகின்ற மனைவிக்காக கணவனுக்கு காத்திருப்பது இன்னைக்கு நடக்குது. இது எங்க போய் சொல்லி ஆடுறது, இது எங்க போய் முட்டிக்கிறது, இதுதான் போயிட்டு இருக்கு. ரொம்ப கேவலமா போயிட்டு. அதை வந்து எல்லாரும் ஆதரிக்கிறாங்க, எல்லாரும் மறைமுகமா உங்களையும் அறியாம நீங்க அதை என்கரேஜ் பண்றீங்க. சமுதாய சீர்கேடு, பண்பாட்டு சீர்கேடு. தட்ஸ் வை வி ஆர் சஃபரிங். நம்ம மற்றவங்களையும் நம்மளையும் கம்பேர் பண்ணுவோம், நமக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் சர்டிஃபிகேட் மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. சும்மா சொல்லிக்கிறோம் பெருமை தமிழர்கள்னு சொல்லிட்டு. மற்றவங்களோட நாம ஒன்று எந்த விதத்துலையும் ஓகேங்க, எல்லாத்தோட கேவலமாக தான் இருக்கும். அப்போ இந்த குழந்தை சொல்றோம், இந்த குழந்தைய வந்து வாரிசு வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அடுத்த ஜென்மத்தில் அபார்ஷன் ஆகுது, குழந்தையே இல்லை. என்ன பண்ணுறோம்? அப்புறம் அவங்களுக்கு வேறு சில பரிகார முறைகள்லாம் சொல்லி அந்த மன்னிப்பு கேட்டு அதெல்லாம் கிளியர் பண்ண பிறகு ஆஃப்டர் 2 இயர்ஸ் குழந்தை பண்ணுறது. ஆஃப்டர் 2 இயர்ஸ். ஏன்னா அந்த பேலன்ஸ் கர்மா பேலன்ஸ் ஆகிறதுக்கு 2 இயர்ஸ் ஆச்சு. கர்மா பேலன்ஸாக 2 இயர்ஸ் ஆச்சு. அடுத்தது இன்னொரு கேஸ், அல்சரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் ஏதோ பண்ணிக்கிறாங்க, அப்பயும் அல்சர் ப்ராப்ளம் போகலை.
சரி, பாஸ்ட் லைஃப்ல போயிட்டு என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் வாயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவரும் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. அந்த அவர் பண்ண விஷயம், அதாவது நல்லா பார்த்துக்குங்க, மற்றவங்க வயிறு எரியிற மாதிரி பண்ணியிருக்கிறார். மற்றவங்க வயிறு எரியிற மாதிரி, வயிறு எரிஞ்சு சாபம் கொடுக்குற மாதிரி அந்த சில பிரச்சனைகள்லாம் பண்ணியிருக்காரு. சொத்தை பறிச்சிருக்காரு, நிறைய சொத்தை பறிச்சிருக்கிறார். எப்படின்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போல்லாம் பேங்க்கெல்லாம் கிடையாது, அவ்வளோவா கிடையாது. ஏதாவது பணம் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னால் வீட்டினுடைய டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுப்பாங்க. வீட்டினுடைய டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் கிடையாது. அப்போ வீட்டினுடைய டாக்குமெண்ட் இன்னாலும் எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதை அப்படியே எழுதி வந்து கொடுப்பாங்க, அவர் பணம் கொடுப்பாரு, வாங்கிக்குவாங்க, திருப்பி கொடுப்பாங்க, வாங்கிக்குவாங்க, திருப்பி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இவருக்கு தெரிஞ்ச சில முக்கியமான நடங்கள், இந்த நடலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாங்கியிருக்கிறார். அதாவது இந்த நடலாம் வேணும்னு சொல்லி வாங்கியிருக்கிறார் மீன்ஸ் அவங்கள அடித்து பிடிச்சி மிரட்டி வாங்கியிருக்க. ஏய், நீ பணம் கொடுக்க முடியல, நான் உன் நேரத்தை எடுத்துக்கிறேன். நீ உனக்கு பணம் கொடுக்க முடியல, உன் நேரத்தை நான் எடுத்துக்கிறேன். திருப்பி நான் கொடுக்க முடியாது. அப்போது திருப்பி பணம் சேர்த்து கொண்டு போய் கொடுத்தாலும் இல்லை, கொடுத்த டைம் 1 வருஷம் தான் கொடுத்தேன், 1 வருஷம் நீ கொடுக்கல, அதனால எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிட்டார். அப்போ எல்லாரும் வயிறு எரிஞ்சிருக்கிறாங்க. வயிறு தெரிச்சல். அந்த வயிற்றெரிச்சல் வந்து இந்த ஜென்மத்தில் அவருக்கு அல்சர் வந்துடும். என்ன கியூர் பண்ணி சரியில்லை. அல்சருக்கு ஆப்ரேஷன் வேறு பண்ணாங்களா? அல்சருக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. புண்ணை தான் ஆற்றணும். அது உள்ளே இருக்கிற புண்ணை தான் ஆற்றணும். அது வந்து பெப்டிக் அல்சர், டியோடல் அல்சர் ரெண்டாக பிரிப்பாங்க. பெப்டிக் அல்சர் அப்படின்றது ஒன்று, டியோடல் அல்சர்ன்றது ஒன்று. பெப்டிக் அல்சர்னா வயிற்றில் இருக்கும், மேலே இறைப்பையில் இருக்கும். தட் இஸ் நோன் ஆஸ் பெப்டிக் அல்சர். அது கீழே குடலில் இருந்தோம்னா டியோடல் அல்சர்னு சொல்லுவாங்க. குடற்புண் சொல்லுவாங்க. வயிற்றுப்புண், குடற்புண், இது ரெண்டுமே அல்சர் தான். சில பேருக்கு மேலே இருக்கும், பெப்டிக்காக இருக்கும், வயிற்றுப்புண்ணாக இருக்கும். சில பேருக்கு குடல் புண்ணாக இருக்கும், டியோடல் அல்சர் இருக்கும். சில பேர் ரெண்டுமே இருக்கும். இந்த அல்சர் எதனால் வருது? இவங்க பாஸ்ட் லைஃப்பில் இவர் சொத்துக்காக மற்றவங்க வயிறு எரிய வச்சார் இல்லையா? கிட்டத்தட்ட 13 ஃபேமிலி எரிய வச்சிருக்கிறார். 13 ஃபேமிலி அநியாயமாக சொத்தை பிடிங்கிருக்கிறார். இவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவங்களோட பணத்தை திருப்பி கொடுத்தாலும் கூட அதெல்லாம் முடியாது, உன் டைம் முடிஞ்சு போச்சு, கொடுக்க முடியாது சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டார், கொடுத்துட்டார். நிலத்தை தனது பண்ணிக்கிட்டார். அந்த வயிற்றெரிச்சல் இப்போ அவருக்கு இருக்கு. மருந்து கொடுத்தா க்யூர் ஆகவே ஆகாது, இம்பாசிபிள். அதான் சர்ஜரி வரைக்கும் போயிருக்காரு, அப்பயும் போய் க்யூர் ஆகலை. கார்பரேட் ஹாஸ்பிட்டல் போய் சர்ஜரி பண்ணியிருக்காரு, 2 டைம் பண்ணியிருக்காரு. அல்சருக்கு ஆப்ரேஷன் பண்ணாது சார். அல்சருக்கு ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை, பாசிபிள் இல்லை, அது தேவையும் இல்லை, அது க்யூரும் ஆகாது. பட் நான் 2 டைம் பண்ணேன் சார். சரி, ஓகே, ஏதோ பண்ணாரு. என்னன்னு உள்ள பார்த்தா இப்படி வயிற்றெரிச்சல். அந்த வயிற்றெரிச்சல் இப்போ அவருக்கு வயிற்றெரிச்சலாக வருது, அல்சருக்கு வருது. டென்ஷன், எமோஷன், அல்சர். இப்போ என்ன சொல்லும், மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லும்? டென்ஷன் ஆனா, எமோஷன் ஆனா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதிகமாகும். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதிகமாகும். அதனால அவருக்கு அல்சர் வருதுன்னு இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது. இந்த டென்ஷன் எமோஷன் ஏன் வருது? பாஸ்ட் லைஃப் கர்மாவால வருது. அந்த பாஸ்ட் லைஃப் கர்மா டென்ஷனும் எமோஷனை வர வச்சு, அதனால ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நிறைய சுரக்க வச்சு உள்ள வந்து அசிடிட்டி அதிகப்படுத்தி நோய்களை உருவாக்குகிறது. இதை கவனிக்காம விட்டோம்னா இதுதான் பின்னாடி கேன்சராக மாறும். பாடியில் அசிடிட்டி அதிகமாக இருந்து ஆல்கலைன் பர்சன்டேஜ் குறையும் போது அது பல்வேறு நோய்களை உருவாக்கும். இப்போ நாம் சொல்ல முடியும், வாதப்பித்த கபம்னால் நோய்கள் வருகின்றன, பஞ்சபூதங்களின் குறைபாடுகள்னால் மிகுதியினால் நோய்கள் வருகின்றன அப்படி சொல்கிறோம். அப்படி இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படி சொன்னால், பாடியில் வந்து ஆல்கலைன் பர்சன்டேஜ், ஆசிட் பர்சன்டேஜ், அமிலத்தன்மையா காரத்தன்மையான்னு பார்க்கணும். அமிலத்தன்மை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா உடம்புக்கு வருகின்ற பெரும்பாலான நோய்களுக்கு காரணம் வந்து அமிலத்தன்மையினுடைய அதிகரிப்பு தான். அமிலத்தன்மை அதிகமாக இருந்தால் நோய் வரும், ஆல்கலைன் தன்மை அதிகமாக இருந்தால் நோய் வராது, ஆரோக்கியமாக இருப்பாங்க. உடம்புல எவ்வளோக்குள்ள காரத்தன்மை அதிகமாக இருக்கின்றதோ அவ்வளோக்கூட ஆரோக்கியமாக இருப்பார்கள். உடம்புல எவ்வளோக்கூட வந்து அமிலத்தன்மை அதிகமாக இருக்கின்றதோ அவ்வளோக்கூட நோய்களை உண்டாக்கும், கேன்சர் முதற்கொண்டு அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறதா. அப்போ இந்த நோய்கள் பாஸ்ட் லைஃப்ல அந்த மாதிரி வயிற்றெரிச்சல் கொட்டிக்கிட்டாரு. அந்த வயிற்றெரிச்சல் இப்போ வயிற்றெரிச்சலாக வருகின்றது. வயிறு எரியும், அப்படி நெருப்பு போட்ட மாதிரி எரியுது சார். சார் நெருப்பு வச்ச மாதிரி அப்படி எரியுது சார், உள்ள அப்படி எரியுது சார், கபகபன்னு எரியுது சார். நானும் என்ன பண்ணி பார்த்தேன், முடியாது. அப்போ அவருக்கு நான் மருந்து எடுத்தோடனே மருந்து இந்தாங்க மருந்து சார், நோ மருந்தே இல்லை, நீங்கள் முதல்ல இதெல்லாம் பண்ணுங்க சார், அப்போ தான் சார் மருந்தே வேலை செய்யும். அவர் திரும்ப கேட்டார், சார் மருந்து கொடுங்க சார், இது வரைக்கும் மருந்து சாப்பிட்ருக்கீங்க குணமாகலை, இது வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் குணமாகலை, இப்போ நான் மருந்து கொடுத்தா மட்டும் எப்படி வேலை செய்யும்? நான் மட்டும் என்ன ஆகாயத்து தான் குடிச்சேன்? இல்லை, நானும் மற்றவங்கள மாதிரி தானே. என்ன மற்றவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நான் ஆத்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்,
மற்றவங்க உடம்புக்கு கொடுப்பாங்க, அவ்வளோதான். இல்லை மிஞ்சி போனால் மனசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கொடுத்து உடம்புக்கு எடுப்பாங்க, அவ்வளோதான். உடம்புக்கு கொடுப்பாங்க, 99% உடம்புக்கு கொடுப்பாங்க, 1% மனசு கொடுப்பாங்க. சைக்காட்ரிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட்டு அப்படின்ற பேரில் மனசுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சில ஹெவி டோஸ் தான் கொடுக்குறாங்க. அது வேறு கொண்டு போய் சைட் எஃபெக்ட்லாம் கொண்டு போய் விடுது. அதுவும் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஆத்மாவுக்கு தான் நாம கொடுக்குறோம். ஆத்மாவில் பண்ணால் எல்லாமே சரியாயிடும். எவ்ரி திங் வில் பி ஓகே, மாறிடும். இப்போ ஆத்மாவில் அந்த வைட்டல் அங்கே கொடுத்தனா இப்போ வைட்டல் அரசர். இப்போ இது மாதிரி ஒரு நோய்க்கும் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, காரணம் இருக்கு. அப்போ நோய்கள், எல்லா நோய்களுக்கும் ஒரு காரணம் இருக்கு. உங்களுக்கு வருகின்ற நோய்களுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்போ உங்களுக்கே 4-5 நோய்கள் இருக்கு, 4-5 பிரச்சனை இருக்குன்னா 4-5 நோய்களுக்கும் 4-5 காரணங்கள் இருக்குங்க. ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா லிஸ்ட் போடுவாங்க, சரி இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அத்தனை பிரச்சனைக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு பிரச்சனைக்கு ஒரு காரணம் இருக்கும். சொன்னா கரெக்டாக விடைக்கு சொல்லுவேன். ஸோ இதுக்கு என்ன, கை கால் குடைச்சதுக்கு என்ன காரணம், தலைவலிக்கு என்ன காரணம், வயிறு எரியறதுக்கு என்ன காரணம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு என்ன காரணம், ஏன் சரியா ஜீரணமாக மாட்டேங்குது அதுக்கு ஒரு காரணம், வாயெல்லாம் ஏன் புண்ணா இருக்கு அதுக்கு ஒரு காரணம், நிறைய காரணங்களை சொல்லலாம். ஒரு நோய்க்கு ஒரு காரணங்கள் சொல்லலாம். அப்போ இதெல்லாம் பாஸ்டருக்கு நான் பண்ணியிருக்கோம், அந்த கர்மா நம்ம சரி பண்ணணும். இதனால தான் கந்த சஷ்டி கவசத்துல நோய்களை பிரிச்சு சொல்றாரு. பொதுவாக நோய்கள்னு சொல்ல காரணம் என்ன, இதெல்லாம் பேக்ல பின்னாடி கர்மாக இருக்கு. அதனால நோய்களை பிரிச்சு சொல்றாரு. உறுப்புகளையும் பிரிச்சு சொல்றாரு. எந்த கர்மாவினால் உங்களுக்கு எந்த உறுப்பு பாதிக்கணும், எந்த கர்மாவினால் உங்களுக்கு எந்த உறுப்பு பாதிக்கும், எந்த கர்மாவினால் உங்களுக்கு எந்த நோய் வரணும், அதெல்லாம் இருக்கிறதுனால தான் அவர் பார்த்து பிரிச்சு சொல்றாரு. இது காரணம் இதுதான் சொல்றாரு, புரிஞ்சுக்கணும். எஸ், அடுத்தது சார். சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா, பழனி பதிவாழ் பாலர் குமாரா, ஆவினன் குடிவாழ் அழகிய வேலா, செந்தில் மாமலையும் செங்கல் வராயா, சமராபுரிவாழ் முகத்தரசே, பாரா குழலாள் கலை மகனந்தாய், என்னாவிருக்க யானுனை பாட, என்னை தொடர்ந்திருக்கும் என்னை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக, ஆடினேன் ஆவினன் போதிய நேசமுடன் யான் நெற்றியில் அணிய, பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன். பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக, பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக. அப்போ உன்னுடைய அருள் எப்ப கிடைக்கும், பாச வினைகள் பற்றது நீங்கி. ஆனா நாம என்ன பண்றோம், பாசத்தையும் வினையும் பற்றையும் அப்படி வச்சுக்கிட்டு அருள் கொடுன்னு எப்படி கொடுப்பார், தெளிவா சொல்றா பாருங்க. பாச வினைகள் பற்றது நீங்கி, இதை தான் நம்ம ஆட்டிட்டு முடிக்கிறோம் லைஃப்ல. பாசம் வினைகள் பற்று, இதில் தான் நம்ம ஆட்டிட்டு முடிக்கிறோம். இதை விட்டு வெளியே வர்றதே கிடையாது. பாசம் பற்று, என் மகன், என் மனைவி, என் கணவன், என் உடன்பிறப்பு, என் மச்சான், என் மாமன், என்னுடைய சொத்து, என்னுடைய வீடு, என்னுடைய நாடு, என்னுடைய பங்களா, இப்படி எல்லாம் பாசம் வச்சுக்கிறோம். பாசம் இல்லாமல் வாடுங்கன்னு சொல்லலை. அது ஒரு லிமிட்ல எங்க அதை கரெக்டாக வச்சுக்கணும். தாமரையிலை தண்ணீர் மாதிரி, தாமரையில தண்ணீரையும் பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். நாம தாமரையும் தண்ணியும் ஒட்டாது. நீங்க என்னதான் பண்ணாலும் தாமரை இலையும் சரி தண்ணியும் ஒட்டாது. அதே தாமரை இலை தண்ணீர் போல். அப்ப அந்த பாசத்தை எப்படி டீல் பண்றதுன்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல உங்களுக்கு. ஒன்று போனால் இந்த கடைசி பாசம் இல்லைன்னா விட்டு சாமியாராக போயிடுது. சாமியாராகவோ யாரினியாகவோ, அது பெண் சாமியாராகவோ ஆண் சாமியாராகவோ மாறுகிறது. விடுமோ இதெல்லாம் எதுவுமே வேணாம் போயிடுவாரு. ரெண்டுமே தப்பு. ரொம்ப பாசல் அப்படி முட்டிக்கிட்டு ஏன் வரவு, ஏன் மச்சான், ஏன் சொத்து, ஏன் நிலம், ஏன் ப்ராப்பர்ட்டி, என்னுடைய பிளாட்டு, என்னுடைய பங்களா, என்னுடைய காரு, என்னுடைய நகை, இப்படி பாசத்தோடையும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் தேவையில்லை, நான் இறைவனை நோக்கி போகிறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காசிக்கு போகிறேன், ராமேஸ்வரம், அப்படியும் போகக்கூடாது. நான் அதை ஃபுல்லாக முழுக்க தியானத்திலே போகிறேன், என் குடும்பம் வேணாம், வரவு வேணாம், எதுவும் வேணாம், எல்லாம் முடிச்சிட்டேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் போகக்கூடாது. ரெண்டுமே தப்பு. போனால் இந்த எக்ஸிமெண்ட்டு, இல்லைன்னா இந்த எக்ஸிமெண்ட்டு.
இந்த எதுவுமே வானான்னு சொல்லி போகிற எக்ஸைட்மெண்ட்டு கொஞ்சம் கம்மி, ஒரு 5% வச்சுக்கலாம். 5% இல்லை, 1%. 1% வச்சுக்கலாம். 1% இதெல்லாம் எதுவுமே வேணாப்பா, நமக்கெல்லாம் வேணாம், எல்லாம் போயிடலாம் போகிறோம், 1%. பட் 99% வந்து பாஸ்டில் மாட்டிட்டு முடிக்கிறவங்க தான். இந்த பர்சன்டேஜ் வேணால் வில் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். எல்லாமே பாஸ்டில் மாட்டி முடிக்கிறவங்க ஒரு ஸ்டேஜில் பாஸ்டில் போய் விழுந்துருவாங்க. அங்கே எல்லாம் விட்டுட்டு வாங்கன்னு சொல்ல, சித்தர்கள் எல்லாமே குடும்பஸ்தர்கள் தான். சித்தர்கள் எல்லாமே குடும்பத்தோட மனைவி மக்களோட வாழ்ந்தவங்க தான் எல்லா சித்தர்களும். ஒரு சித்தர் கூட சன்னியாசியோ பிரம்மச்சாரியோ கிடையாது. ஒரே ஒரு இது கூட சன்னியாசிரியோ பிரம்மைய அதாவது பிரம்மச்சரியம் அனுசரிக்கிறவங்களாவோ யாருமே கிடையாது. எல்லாமே குடும்பஸ்தர்கள் மனைவி மக்களோட வாழ்ந்தவங்க தான். அப்படி வாழ்ந்து பேலன்ஸ் பண்ணணும் அந்த லைஃப்பை. அவங்கள பார்த்து கற்றுக்கணும். அந்த குடும்பத்தை விட்டு போய் போடுறது, இல்லைன்னா இதே போன்றது, இந்த 99% விட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் விட்டால் தான் உன் அருளே கிடைக்கும். அதான் மேட்ரு. நம்ம இதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு உன் அருள் கொடு எப்படி கொடுப்பாரு? கொடுக்கறது இல்லை. இதை ஓப்பனாக வந்து சொல்கிறதும் இல்லை. என்ன மாதிரி வந்து சொல்கிறாரா முருகர் வந்து, ஏன்பா நீ எல்லாம் வந்து பட்டு பாசோடு இருக்கிறனால நான் அருள் பிடிக்கும்னு சொல்கிறது. அவர் பாட்டு கம்முன்னு ஆசீர்வாதத்தோடு நிற்கிறாரு. தெரியல. ஆசிரியராக சொல்கிறாங்க, மானசீகமாக சொல்கிறாங்க, வேறு ஃபார்மில் சொல்கிறாங்க. அதை நாம் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ இந்த பற்று பாசெல்லாம் அறுக்கணும். அதான் மேட்டர். எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கணும். அது எப்படி அவுட் டு பேலன்ஸ், அதான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். குடும்பத்தில் இருக்கணும், எல்லா உறவுகளோடும் வாழணும், எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கணும், எல்லாமே நல்லா அனுபவிக்கணும். இதை விட்டுடுங்கலாம் சொல்லக்கூடாது. இப்படியெல்லாம் அதை அப்படிலாம் சொல்லலை. எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணும். லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணும். நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கும், நல்லா என்ஜாய் பண்ணும், நல்லா கல்யாணம் பண்ணிக்க, குழந்தை குட்டி பெற்றுக்கோங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. லைஃப்பை நல்லா என்ஜாய், உங்களால் எந்தெந்த வகையெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் நம்ம என்ஜாய் பண்ணுறது அடுத்த உயிருக்கு தீங்கு தரக்கூடாது. எந்த ஒரு உயிருக்கும் தீமை தரக்கூடாத வகையில், தீமை இல்லாத வகையில் நம்ம என்ஜாய் பண்ணணும். நல்லா பண்ணணும். எந்த இன்பத்தையும் விட்டுடுன்னு இறைவன் சொல்லலை. எல்லா இன்பங்களும் அனுபவிப்புக்காக தான், என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இன்பங்களை கொடுத்துருக்கிறார். எல்லா இன்பங்களையுமே. பொம்பளைங்க கிட்ட போகக்கூடாது, பெண்களை பார்க்கக்கூடாது, பெண்கள் பேய்கள், சித்தர்கள்லாம் பெண்களை பேய்கள்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னா சில பாட்டு கூட இருக்கும். நான் சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு படத்தில் சுபாஷினி பாடுற பாட்டு, அது கமலஹாசன் அண்ணன் பொண்ணாது ஏதோ ஒரு படத்தில் வந்து நடிக்கும். அது அப்போ பண்ணும்போது அந்த பாட்டை ஏதும் தப்பு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட சொல்லியிருக்கேன். பெண்கள் கூட்டம் பேய்கள் என்று சொன்ன சித்தர்களும் வரும், பெண்கள் கூட்டம் பேய்கள் என்று சொன்ன சித்தர்களும் வரும். அது அந்த பாடலாசிரியர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை எழுதியிருக்கு. அந்த வேர்டு ரொம்ப தப்பு. அந்த வேர்டு ரொம்ப ரொம்ப தப்பு. சித்தர்களை பற்றி தெரியாமல் புரியாமல் அவர் போட்டிருக்காரு. சித்தர்களை பற்றி விஷயம் தெரிஞ்சு என்ன மாதிரி ஆட்கள் கிட்ட கேட்டிருக்கணும் அவர். ஏன்னா நாம யாருன்னு அவருக்கு தெரியாது, அவர் யாருன்னு நமக்கு தெரியாது. அந்த பாட்டில் பார்க்கணும். பெண்கள் கூட்டம் பேய்கள் என்று சொல்லுகின்ற சித்தர்களும் அந்த வார்த்தை அந்த பாட்டில் போட்டிருப்பார். அது குவைட் ராங். சித்தர்கள் பெண்களை பேய்களாக உருவப்படுத்தவில்லை. இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. சித்தர்களை மாதிரி பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் யாருமே கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இறைவனும் சரி, எந்த இறைவனும் மட்டும் சரி, எல்லா மதங்களும் சரி, பெண்களுக்கு உரிமையை கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். எல்லா மதங்களுமே பெண்களுக்கு மரியாதை தான் கொடுக்குது. ஒரு இதில் கொடுக்குது. ஆனால் இந்து மதம் எல்லாத்தோட ரொம்ப அதிகமாகவே கொடுக்குது. அப்போ இறைவனுடைய ஒரு பகுதியில் இறைவனே தான் அவங்க பகுதின்னு கூட சொன்னாங்க. அது கூட தவறு. இறைவனுடைய இன்னொரு வெளிப்பாடு, இறைவனுடைய இன்னொரு வெளிப்பாடுன்னு ஒன்றா சொல்லலாம். அவங்க சித்தர்கள் வந்து பெண்களை போய் பேய்கள்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இவருடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரு. தப்பாக புரிஞ்சு கூட தவறாக சொல்கிறாரு. சித்தர்கள் வந்து பெண்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறோம். அப்போ போய் அவங்களை பேய்கள்னு சொல்ல, அவங்க சொன்ன விஷயம் வேற. இவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சித்தர்கள்லாம் பெண்களை பேய்கள்ட்டாங்க, பெத்த அம்மா கூட பெண்மணி தானே, அது எப்படி சொல்லலாம்னு பாட்டு எழுதிட்டாங்க. தப்பு. அப்போது பெண்கள் அவ்வளோ உயர்வானவர்கள். அந்த உயர்வானவர்களை வந்து அவங்க அந்த ஃபெமினிட்டின்னு சொல்லுவாங்க. ஃபெமினிட்டி அதை இவங்க ஃபாலோ பண்ணிக்கிறதுல இவங்க காப்பாற்றிக்கிறது இல்லை. தப்பு இவங்ககிட்ட தான் இருக்குது. இறைவன்கிட்டயோ சித்தர்கள்கிட்டயே கிடையாது. சரியா? அப்போது அந்த பாசம் பற்றுன்றதை வந்து விட்டுட்டு சாதாரணமான ஒரு மனநிலையில் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணி நல்லா வாழலாம். சாதாரண மக்கள் மாதிரியே வாழலாம். எது ஒன்றும் தவறே கிடையாது. எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கலாம். பெண் இன்பம் கூட, மனைவி கூட சந்தோஷமாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாம். தாம்பத்திய உறவு வச்சுக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆண்களும் சரி பெண்களும் சரி வேண்டான்னு சொல்லி நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் முறை தவறி பண்ணக்கூடாது. நம்ம சீரியலில் காட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நைட்டில் 9 மணிக்கு 10 மணிக்கு மேலே யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போடுறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தப்பு. அது கடைகாலத்தில் இப்படிலாம் இருக்கும். சித்தர்கள் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாங்க.
கடிகாலத்தில் இப்படிலாம் இருக்குன்னு சித்தருக்கு தெளிவாக எழுதி வச்சிருக்காரு. இந்த இந்த இதில் வந்து சண்டாளர்கள்னு ஒரு இடத்துல வரும். நம்ம இதில் சண்டாளர்கள்னு வரும். ஏன் அந்த சண்டாளர்கள் வராங்கன்னா, சண்டாளர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் லோக்கலில் திட்டுவாங்க, சண்டாள பாவின்னு சொல்லி திட்டுவாங்க. சண்டாள பாவின்னுவாங்க. சண்டாள பாவிங்கன்னா முறை தவறிய உறவுகளால் பிறந்தவர்கள். முறை தவறிய உறவுகளால் பிறந்தவர்கள். அது பாருங்க எந்த அளவுக்கு அட்வான்ஸா இந்த மாதிரி இப்படிலாம் மக்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு அட்வான்ஸா கந்தசஷ்டி கூட போட்டிருக்காங்க. சும்மா படிக்கிறோம், சண்டாளம் படிக்கணும், அது என்ன மீனிங், எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. சண்டாளர்கள் அப்படின்னு சொல்லிச்சுன்னா முறை தவறிய உறவுகளால் பிறப்பவர்கள். அப்பா பொண்ணுகிட்ட, பொண்ணு அப்பா கிட்ட, தப்பு தானே அது. அம்மா மகன்கிட்ட, மகன் அம்மா கிட்ட, அக்கா தம்பி கிட்ட, தம்பி அக்கா கிட்ட, தம்பி வந்து அண்ணன் மனைவி கிட்ட, தம்பி அண்ணன் மனைவி கிட்ட, அண்ணன் மனைவி தம்பி கிட்ட. இந்த மாதிரி எல்லாம் செக்ஸ் உறவுகள் வச்சுக்கிறது தப்பு, தப்பு. இந்த மாதிரி உறவுகளை பிறக்கிறவங்க தான் சண்டாளர்கள். நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி தவறான உறவுகள் இது நடக்குது. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் நைட்டு ஒரு 10-12 மணிக்கு யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி கதைகள்லாம் வருது. அதை பற்றி ஆடியோவாக போட்டிருக்காங்க, வீடியோவும் சிலர் போடுறாங்க, ஆடியோவும் போடுறாங்க, வீடியோவும் போடுறாங்க. அந்த கதையை படிக்க சொல்லு, ஏன்னா லேடிஸ், அது ஆம்பளைங்களை சொன்னால் கூட அது தவறாக இருக்கும்னு சொல்லிட்டு, அது இன்னும் அட்ராக்டிவாக இருக்காதுன்னு சொல்லிட்டு பெண்களை போட்டு சொல்கிறாங்க. பெண்கள் சொல்கிறாங்க அது தவறான உறவுகள், ரொம்ப கேவலமாக இருக்குது. அது யார்? தமிழ்நாட்டில் தமிழ் யூடியூப்பு ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் தானே பார்ப்பாங்க. அப்போ யாரோ அதை ஃபாலோ பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அந்த வக்கிரகமான உறவுகளுடைய அந்த கதைகளை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? லைஃப்பில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? சொல்ல வெக்கமாக தான் இருக்குது, எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. அம்மா உறவு என்ன, மகன் உறவு என்ன? அம்மாவும் மகனும் உறவு கொடுக்குறார்கள், மகனும் அம்மாவும். தப்பு தானே அது. அப்பாவும் பொண்ணும், பொண்ணும் அப்பாவும் பண்ணலாமா? தப்பு இல்லை, அது தப்பு இல்லை. அக்காவும் தம்பி, தம்பியும் அக்காவும் கொள்ளலாமா? தப்பு இல்லை. எகெய்ன்ஸ்ட் காட்ஸ் வில் தானே, தப்பு தானே. நான் பாருங்க யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் பார்த்தோம்னா இந்த மாதிரி உறவுகள்லாம் போட்டிருக்கேன். நைட்டில் 10-12 மணிக்கு மேலே இந்த கதைகள்லாம் நிறைய வருது. நிறைய டே டைம்லையும் இருக்குது, பட் நைட்டில் அதிகமாக இருக்கு. இன்னும் ரொம்ப கேவலமாக இருக்குது, சொல்கிறதுக்கு எனக்கே நான் கூசுது. அந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போது அதை யூடியூப்பில் போடுறான், ஃபேஸ்புக்கில் போடுறான். இந்த மாதிரி முறை தவறிய உறவுகள் இருக்குது. அக்கா தம்பி கிட்ட போகிறது, தம்பி அக்கா கிட்ட போகிறது, அதுக்கு ஒரு பேர் கொடுத்து கெட்ட வார்த்தைகள் போட்டு அதை வந்து அது கதையாக, அதை ஒருத்தர் கதை எழுதுனா அதை வந்து அதை ஆடியோவாக போடுறாங்க, சிலது வீடியோவும் போடுறாங்க, இமேஜஸும் போடுறாங்க. அந்த பொம்பளைங்க உட்காந்து அது கதையாக சொல்லுதுங்க, 1/2 மணி நேரத்துக்கு கதை சொல்லுதுங்க, அதை சொல்லுங்க. நானும் உட்காந்து இந்த கன்றாய் கேட்டேன், சொசைட்டி எவ்வளோ கேவலமாக போகுதுன்றதுக்காக நானும் எனக்கே ரொம்ப கஷ்டமாக கேட்டேன். என்னதான் பண்ணுறான், இப்படி தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப கேவலமாக இருக்கு. இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, தமிழ் சமுதாயம் எப்படி போயிட்டு இருக்கு. ஒன்று அதை வந்து அதை எழுதுறவங்க ஒரு கதை எழுதுவான், எல்லாமே கதை. அந்த கதையை வந்து அவங்க வந்து உண்மையாக நடந்ததுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க என்னமோ அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ண மாதிரியும், உள்ளே போய் பார்த்து கரெக்டாக சொன்ன மாதிரியும். அண்ணன் மனைவி யாரு? அண்ணன் மனைவி யாரு? அம்மாவுக்கு ஈக்குவல். ஒரு குடும்பம் இருக்குது, பங்காளிங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அண்ணன் மனைவி யாரு? அம்மாவுக்கு அடுத்தது அந்த குடும்பத்துக்கு அவங்க தான். கூட்டு குடும்பம்னா இப்போ இல்லை. அப்போ கூட்டு குடும்பம் இருந்ததுன்னா அண்ணன் மனைவி, தம்பி மனைவி, ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, 4-5 பேர். அவங்களுக்கு இருப்பாங்க. அவங்கள வந்து ஓரகத்தின்னுவாங்க. அது வந்து ஓரகத்தின்னு சொல்லுவாங்க. ஓரகத்தின்னுவாங்க. இந்த ஓரகத்தி என்னன்னா ஓர் அகத்தி, அதான் அகம்னா வீடு, ஓர் அகத்தி அப்படின்னா நாங்கள் ஒரே குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பிகளுக்கு வாழ்க்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். அந்த உறவு முறைகள் கூட தமிழில் பேர் எப்படி வச்சுருக்காங்க பாருங்க, ஓர் அகத்தி. நீங்கள் அவங்களுக்கு என்ன ஆகணும்? ஓரகத்திங்க, நாங்களாம் ஓரகத்திங்க அப்படின்னுவாங்க. ஓரகத்தினா என்ன மீனிங், அதை பிரிச்சுக்கங்க போகணும். ஓர் அகத்தி, அகம்னா வீடு, ஓர்னா ஒன்று, ஒரே வீடு. ஒரே வீட்டில் அகத்தில் வாடுகின்றவர்கள் நாங்கள். அப்போ அந்த ஒரே வீட்டில் 4 பேர் அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்கன்னா 4 பேருக்கு அண்ணனுக்கு ஒரு மனைவி, தம்பிக்கு ஒரு மனைவி, இன்னொரு தம்பிக்கு மனைவி, எல்லாமே ஓர் அகத்திகள். ஓரகத்தி, இந்த ரிலேஷன்ஷிப் ஓரகத்தி. இந்த ரிலேஷன்ஷிப் பேர் வைக்கிறது வந்து தமிழ் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக். தமிழ் மாதிரி அந்த உறவுக்கு பேருக்கு வேற எந்த லாங்குவேஜுமே கிடையாது. தமிழ் அவ்வளோ சிறப்பான மொழி.
நம்ம தான் சரியா அதனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை. அதை கேவலப்பட்டுட்டு இருக்கோம். ஓர் அகத்தி. அப்போ ஓர் அகத்தின்னா அப்ப அண்ணின்ற இடத்துல இருக்கவங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்த பிறகு அந்த அண்ணன் தான் அந்த குடும்பத்துக்கு அப்பா மாதிரி, அந்த அண்ணி தான் அந்த குடும்பத்துக்கு அம்மா மாதிரி. அந்த அண்ணியும் அந்த கூட பிறந்த தம்பி இன்டர்கோர்ஸ் பண்ணிட்டாங்களா கதை. இது வக்கிரமாக மாறுமா இல்லையா? இந்த கதையை போடுறாங்க. இதை நைட்ல எத்தனை லட்சம் பேர் பார்ப்பாங்க, எத்தனை பேர் லைக் கொடுப்பாங்க, எத்தனை பேர் கொடுப்பாங்க. அதை கேட்க 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 ஒரு ஸ்டேஜில் இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் சரிதான், செக்ஷுவலா ரீதியா இன்டர்கோர்ஸ் பண்ணிக்கிட்டா போதும், ஒரு ஆணா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணா இருந்தாலும் அது எந்த உறவா இருந்தாலும் பரவாயில்ல, மனசுல பதியுமா பதியாத, மனசுல பதியுமா பதியாத. இது என்ன ஆகும்? சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படியே பதிஞ்சு அந்த மாதிரி சூழ்நிலைகளை உருவாகும். அந்த தவறை அவங்க செய்வாங்க. அந்த லேடியும் செய்யும், அந்த ஜென்ஸும் பண்ணுவார், அந்த ஆணும் செய்வார், அந்த பெண்ணும் செய்வார். அப்போ என்ன ஆகும்? சொசைட்டி கெட்டு போயிடுது. ரீசெண்டாக போன வாரத்தில் ஒரு பேப்பரில், போன வாரம் லாஸ்ட் வீக் தான் நினைக்கிறேன், நானே 2-3 வருஷம் பேப்பர் படிக்கல, ஒய்ஃபை பேப்பர் வரும்போது கொண்டு வாமான்னு பேப்பர் கொண்டு வந்தாங்க. ஒரு 6-4 பேப்பர் அப்படி பஞ்சாக கொண்டு கொடுத்தாங்க. சரி அப்படி ஒரு பேப்பர் பார்ப்பேன்னு சொல்லிட்டு மதியம் எடுத்து ஒரு பேப்பர் பார்த்தேன். அந்த டேட்டும் சரியா இல்லை, போன வாரம் பேப்பர். ஒரு பேப்பர் எடுத்தோம்னா தினத்தந்தியில் போட்டிருக்கேன், போலீஸில் ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. என்னன்னா அந்த பொண்ணு 15 வயசு தான், 14-15 வயசு தான் அந்த பொண்ணு. எஸ் கரெக்ட், மைனர். அது மைனர். அது தினத்தந்தி பேப்பரில் போட்ட விஷயம் தான், லாஸ்ட் வீக்கில் தினத்தந்தி பேப்பரில் போட்டிருக்கு. மைனர் அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணால் அவங்க டெலிவரி பண்ணிட்டாங்க, குழந்தை டெலிவரி பண்ணிட்டாங்க. டெலிவரி பண்ணிட்டு ஏஜ் பார்த்தா 18 வயசு கம்மியாக இருக்குது, 14 வயசு இது 15 வயசு. மைனர். எப்படி மைனருக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லி கேட்டு இவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்புறம் போலீஸில் என்கொயரியில் என்ன வருதுன்னா, அவங்க அப்பா தான் அந்த குழந்தைக்கு தாயாக இருக்கிறார், தந்தையாக இருக்கு, தந்தை. போலீஸ் என்கொயரியில் அப்போ அந்த பொண்ணு சொல்லிக்கிறது, எங்கள் அப்பா தான் எங்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு, என்னை எங்கிட்ட உறவு வச்சுக்கிட்டாரு, அதனால இப்போ அந்த குழந்தை தான் சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. அது ஸ்டேட்மெண்ட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் அதுக்கு பிறகு அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில். எங்கேயெல்லாம் போக வேண்டாம், தமிழ்நாட்டில் எந்த ஊரும் சரியாக கவனம் இல்லை. அந்த இன்சிடென்ட் மட்டும்தான் படித்தேன். அப்பா தான் பெற்ற மகள்கிட்ட உறவு வச்சுக்கிறாரு. அந்த உறவும் சின்ன பொண்ணு, மைனர். அது 18 கூட ஆகல. தான் பெற்ற பொண்ணுக்கிட்ட தன்னுடைய மகள்கிட்ட உறவு வச்சுக்கிறாரு. அதுக்கு கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்குது. அப்போ கூட எதுவும் வெளியே சொல்லிக்கல, எதுவும் பண்ணலை. அந்த குழந்தை பிறந்த பிறகு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி குழந்தை பிறந்த பிறகு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு அவங்க கூப்பிட்டு என்கொயரி பண்ணும்போது என்கொயரியில் இது சொல்லுது, ஆமாம் எங்கள் அப்பா தான் எங்கிட்ட இந்த மாதிரி வந்தார் பண்ணார், அதனால தான் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லியிருக்கு. அப்புறம் அவங்க அப்பாவை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது போன வாரம் பேப்பரில் இருக்கும், நீங்கள் கூட பாருங்கள். நான் பார்த்தது லாஸ்ட் வீக், ஒரு 1 வீக் தான் இருக்கும், 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே தான் இருக்கும் பேப்பர். நான் லேட்டாக தான் பார்த்தேன், பேப்பர் லேட்டாக பார்த்தேன், அந்த டேட்டில் பார்க்கல. போன வாரம் பேப்பரில் இருக்கும் பாருங்க. இது எதை காட்டுகிறது? தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க சித்தர்கள், கலிகாலத்தில் இதெல்லாம் நடக்கும். நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது இப்போ நடக்குதே. எவ்வளோ பெரிய தப்பு அது. மகளுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் தெரியாது. மகள் நீ பெத்த பொண்ணு, அந்த மகளை போய் ஒரு அம்மாவாக மாற்றிருக்கிற, குழந்தை கொடுத்துருக்குற அப்படின்னா அது நீ எவ்வளோ கேவலமான மனிதன். அப்புறம் தமிழன் எப்படி காலாத்தி கொடுக்க முடியும்? நான் தமிழ் பண்பாட்டில் ஊறுறேன், தமிழ் பண்பாட்டில் அப்படியே விளங்கி அப்படியே குச்சி வரேன், தமிழ் பண்பாட்டை காப்பேன் எப்படி சொல்லணும்? தமிழை பண்ணுற வேலையாது. எவனோ பண்ணுறான், ஃபாரினில் பண்ணுறான், தெரியாமல் பண்ணுறான், மற்ற சொல்லக்கூடாது, பப்ளிக்கில் சொல்லக்கூடாது, மற்ற ஆம்பிகளை சேர்ந்தவங்க பண்ணுறாங்க, தெரியல அவங்களுக்கு, லைக் தெரியல. நீ தமிழன் பண்ணலாமா? அவர் ஏன் அவர் சாம்பிள் கும்பிட மாட்டாரா என்ன? அவங்க அப்பா சாம்பிள் கும்பிட மாட்டாரா? சாம்பிள் கும்பிடுவார், தெய்வத்தை வணங்குவார். தனக்கு ஒரு மனைவி இருக்கு, தன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்குமா அவருக்கு? ஏன் போனா வாய்ப்பு கிட்ட போய்க்க வேண்டியதான், இருந்துக்க வேண்டியதானே? வாய்ப்பு இருக்காங்கள, வாய்ப்பெல்லாம் இல்லாமல வாய்ப்பும் இருக்காங்க. இது எங்க போய் சொல்லுவீங்க? இதான் சண்டாளர்கள்னு சொல்றது. இந்த மாதிரி குழந்தை பாருங்க. இப்ப அந்த குழந்தை பேருங்க, அந்த குழந்தைக்கு பேருங்க சண்டாளர் சொல்லுவோம். சண்டாளர். அந்த குழந்தை எப்படி பிறந்திருக்கு? தவறான முறையில் ஒரு அப்பாவுக்கும் அவருடைய பொண்ணுக்கும் பிறந்திருக்கு.
இல்லையா? அதை தான் சண்டாடர்கள் இங்கே சொல்லுவாங்க. அப்போ சண்டாடர்களை பற்றி கந்தசஷ்டி கவசத்தில் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க பாரு. எஸ், அடுத்தது ஸ்ரீநன்னம் சொன்னம் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மகிழோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மலை புற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணம் வசம். வாழ்க வாழ்க வெண்வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தார் பெற்றவன் நீ குரு பொறுப்பதும் கடன் பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே பிள்ளையன்றன் வாய் பிரியமளித்த மைந்தனன் மீதுன் மனமகந்தருளே தன்னை கந்த சக்தி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடனாலும் ஆதாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடனொரு நினைவதுவாகி கந்தர் சஷ்டி கவசம் இதனை ஆதாரத்துடன் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. ஆச்சாரத்துடன், அது ஆதாரத்துடன் வருது, அது தப்பது, அது ப்ரொனவுன்சேஷன் தப்பது. ஆச்சாரத்துடன் வந்து அங்கம் தொலைக்கணும். ஆச்சாரம்னா அது பெரிய சப்ஜெக்ட். அதை பற்றி பேசினாலே 10 நாளைக்கு பாடம் எடுக்கலாம். ஆச்சாரம் தவறி இருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஆச்சாரம் தவறி தான் நடக்கணும். ஆச்சாரத்தை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்லை. ஆச்சாரம்னா கிலோ என்ன விலை, அது எத்தனை பீஸ் வரும், ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடலாமா, புதன்கிழமை சாப்பிடலாம், எல்லா நாளும் சாப்பிடலாமா அப்படின்னு இப்போ ஆச்சாரம் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆச்சாரம்னா என்னன்னு யாருக்குமே தெரியல. கிலோ என்ன விலை, சண்டையில் சாப்பிட்லாமா, எப்படி சாப்பிட்லாம், எப்படி குக் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு மாதிரி ஆச்சாரம் போயிட்டுருக்கு. ஆச்சாரம்னா ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. ஆச்சாரத்தை ஃபாலோ பண்ணணும். ஆச்சாரத்தை ஃபாலோ பண்ணணும்னா நல்லாயிருக்கும். அதுதான் அது ஆச்சாரம் சொன்னோம். அது வந்து ஆச்சாரம் போட்டிருக்காங்க, அது தப்பது. அடுத்தது வந்து இந்த எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை செய்யணும், அது நான் ஏற்கனவே அன்றைக்கே சொன்னேன். பெற்றவன் நீ குரு பொறுப்பது உங்கடன், அதெல்லாம் பொறுப்பார். ஒரு லிமிட் வரைக்கும் தான் பொறுப்பார், அதுக்கு மேலே பொறுக்க மாட்டார், கொடுத்துருவார். என்ன வேணாலும் அநியாயம் அக்கறம் பண்ணிட்டு எனக்கு வறுமை போயிடணும், எனக்கு நோய் போயிடணும், என் பிரச்சனை போயிடணும் அப்படின்னு கேட்கலாம். அவர் லிமிட் வரைக்கும் தான் பொறுப்பார். பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு இல்லையா? பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. கடவுளும் பொறுப்பார். ஒரு லிமிட்டுக்கு மேலே விட்டுருவார். அப்போ நம்ம சஃபர் ஆகிட்டோம். சரி, எல்லாம் அவர் பொறுத்துக்குவாருன்னு சொல்லிட்டு கூட ஒரு லிமிட் வரைக்கும் தான் பொறுப்பாங்க. உங்களுக்கே ஒரு யாரோ ஒருத்தர் கஷ்டம் கொடுக்குறாங்க, ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க, கஷ்டம் கொடுக்குறாங்க, நீங்கள் எவ்வளோ பொறுப்பீங்க? சரி ஓகே, ஏதோ தெரியா பண்ணிட்டான், ரைட்டு ஓகே போ, சரி ஓகே ரைட்டோ போ, ரைட்டு ஓகே. அப்புறம் அதுக்கு மேலே இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். ஒரு பஸ்ஸுலையோ ட்ரெயின்லையோ போயிட்டுருக்கீங்க, ஒரு மெட்ரோ ட்ரெயினில் கூட போகிறீங்க, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, ஸ்டாண்டிங்கில் போகிறீங்க, சிட்டிங் சீட் ஃபுல்லாகிடுச்சு, ஸ்டாண்டிங்கில் போகிறீங்க, நிற்கிறீங்க, தவறி போய் ஒருத்தர் காலம் வச்சிடுறீங்க, ஒருத்தர் காலம் தவறி வச்சிடுறீங்க. சாரி சார்னு கேட்குறீங்க, ஓகே சார். நீங்கள் மன்னிப்பு கேட்கலன்னா அவர் உடனே டென்ஷன், என்னங்க இப்படி காடப்பட்டு அது கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க இல்லையா? கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணி திட்டுவாங்க. நான் இப்படி போயிட்டு மிதிக்கிறேன்னு கேட்பாங்க. நம்ம அதை பப்ளிக்காக சொல்லலை, உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து மெச்சிட்டீங்க, சாரி கேட்கலன்னா அவருடைய ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்கும். சரி, இப்போ என்ன சாரி கேட்டுறீங்க, சாரி சார், சரி ஓகே இட்ஸ் ஓகேன்னுவார், ரைட் ஓகே. திருப்பும் ஒரு 5 நிமிஷம் திருப்பி மிதிக்கிறீங்க, சாரி சார், இட்ஸ் ஓகே ரைட் ஓகேன்னுவார். இதே மாதிரி 4 தடவை மெச்சிங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவார்? இட்ஸ் ஓகேன்னு வரா, இட்ஸ் ஓகேவான்னு சொல்லுவார். 4 தடவை 5 தடவை மிதிக்கிறீங்க, அப்போ என்ன பண்ணுவார்? அவருடைய ஆக்ஷன் அவர் இறங்குவார், திட்டுவார், அடிப்பார், சண்டை பிடிப்பார், திட்டுவார், அடிப்பார், சண்டை பிடிப்பார், கெட்ட வார்த்தைகளாக யூஸ் பண்ணுவோம். நம்ம அழகான தமிழ் வார்த்தைகள்லாம் வச்சுக்கிறோங்க, அதெல்லாம் எடுத்து திட்டுவார். அகராதி இல்லாத வார்த்தைகள்லாம் எடுத்து போட்டு திட்டுவார். சண்டை நடக்கும், பைசல் நடக்கும். நீங்கள் ஏன் சார் என் தவிர தானே மிதிச்சிட்டேன் சார், உன்னை இவர் சொல்லுவார். அப்போ நீ மிதிச்சிட்டேன்னா அப்போ நீ காரில் வர வேண்டியது தானே, நீ தனியாக ஃப்ளைட் வச்சுக்க வேண்டியது தானே, தனியாக ட்ரெயின் வச்சுக்க வேண்டியது தானே, ஏன் பப்ளிக் ட்ரெயினில் வர? இந்த லாலாம் பேசுவாங்க, பைலா செக்ஷன்லாம் பேசுவாங்க. ஏதோ பாவம் இவனு தான் ஏதோ வரான், அவனு தான் வரான், செக்ஷன் வேறு தான் பேசுவாங்க. அப்போ இவ்வளோ இதுவாக இருக்கணும்னு நீ தனியாக காரில் போக வேண்டியது, நீ எதுக்கு பஸ்ஸில் வர, நீ ஏன் ட்ரெயினில் வர? அதெல்லாம் நடக்கும், பேச்சு நடக்கும். செக்ஷனு பைலா, செக்ஷன் 1 படி, செக்ஷன் 2 படி எல்லாம் சொல்லிச்சு, நம்ம லாலாம் பேசுவாங்க.
அவரையும் மதிச்சுட்டான், ரைட் ஓகே. அவன் ஏதோ பாவம், அவனுங்கடா கஷ்டம் வரான், நீங்களா கஷ்டம் வரேன், போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது. எதுவும் யாரும் வேணும் மதிக்க போகுது. இவ்வளோ பேசுகிற நீ, அப்போ இவ்வளோ கரெக்டாக பேசுகிறவங்க நீங்கள் தனியாக காரில் போகணும், ஏன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வர அப்படின்னு கேட்குறாங்க. இது எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த சாரி சாரி சாரின்னு 2-3 ஹவர்ஸ் கொட்டணும், ஆனால் இதில் நமக்கே கடுப்பாடு இல்லையா? அதே மாதிரி தான் இறைவனும் அப்படி தான். நீயும் பொறுப்பீங்க பொறுப்பீங்க, அவரும் பொறுத்துட்டே இருப்பார், இது பண்ண பொறுத்துட்டே இருப்பார். அப்புறம் ஒரு டைமில் பொங்கி எழுந்துருவார். அப்போ நமக்கு நிறைய டைம் கொடுக்குறாரு. கடவுள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய இது என்னன்னா, நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னா, அந்த ஜென்மத்துக்கு அந்த ஜென்மத்தை கொடுக்குறதில்ல. சில டைமில் கொடுக்குறாரு, சில டைமில் அந்த ஜென்மத்துக்கே கொடுத்துட்றாரு. அது எக்ஸப்ஷன் கேஸு. பெரும்பாலும் பிறகு தோறும் டைம் கொடுக்குறாரு. அந்த ஜென்மத்தை தப்பு பண்ணான்னா உடனே பனிஷ்மெண்ட் அப்பயே கொடுத்தாருன்னா ஜனங்களுக்கு பயம் இருக்கும். திருடணும்ப்பா உடனே பனிஷ்மெண்ட்டு, அவனை ஏமாத்தணும் உடனே பனிஷ்மெண்ட்டு, இவனை கொலை பண்ணப்பா உடனே பனிஷ்மெண்ட்டு, இவன் குடியை கட்டுத்தவங்க உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்தா உடனே அவனுக்கு புரியும். இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப செல்லம் கொடுக்குறாரு, ரொம்ப செல்லம் கொடுக்குறாரு, அநியாயத்துக்கு செல்லம் கொடுக்குறாரு. ஐயோ தப்புன்ட்டியா கண்ணு, சரி பரவாயில்ல மாற்றிக்கோ, உனக்கு கொஞ்சம் பொறுமையாக நீ சீக்கிரம் அடுத்த பிறவிலையாவது உனக்கு நான் டைம் கொடுக்குறேன் எடுத்துக்கோ, அதில் பிறகு தெரிஞ்சா சரி இன்னொரு பிறவி கொடுக்குறேன் எடுத்துக்கோ, இன்னும் கொடுப்பேன், இப்படியே பிறவியாக கொடுத்துட்றாரா. அப்புறம் ஒரு பொறுமைக்கு மேலே போயிட்டு ஒரு பிறவியில் நான் எவ்வளோ உனக்கு சான்சஸ் கொடுக்குறேன், நீ அப்போ கூட திருந்தாமே இருக்கிறியே, கொஞ்சம் கூட நீ மாற்றிக்க மாட்டேறியே, உன் மாறதே இல்லையே நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எடுக்கிறாரு பாருங்க கோல். இது பல பிறவி தாண்டி வந்துடும், ஒரு 40 பிறவி தாண்டும், 10 பிறவி தாண்டும். அப்பான்னு தெரியல. அப்போ பனிஷ்மெண்ட், ஐயோ என்னை கடவுள் இப்படி சோதிச்சிட்டாரு, நான் எறும்பு கூட கெடுதுன்னு நினைக்கல, நான் யாருக்கும் எந்த கெடுதுன்னு நினைக்கல, எந்த பாவம்னு நினைக்கல, எனக்கு ஏன் இப்படி பண்ணுறாரு, கடவுளுக்கு கொடுமை, அவருக்கு கடவுள் கண்ணே இல்லை, கொடுமைக்காரருன்னு இவங்க தான் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க கடவுள் நீங்கள் பண்ண தப்பை நிறைய சுட்டி காட்டி இதுக்கான பரிகாரம் பண்ணுறதுக்கு வழியை காட்டி பல்வேறு வகையில் உங்களுக்கெல்லாம் நிறைய என்ன கொடுக்குறாரு, நிறைய டைம் கொடுக்குறாரு, நிறைய ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாரு, நிறைய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்குறாரு. நம்ம கண்டுக்கிறதே இல்லை, கடக்கட்டும் விட்டுறோம். அவர் என்ன பண்ணுறாரு, பிறவிகளாக கொடுக்குறாரு. அப்போ பிறவிகளாக அவர் வந்து ரொம்ப பாவம் குழந்தை வரட்டும், பாவம் குழந்தை வரட்டும் ரொம்ப செல்லம் கொடுத்து பிறவிகள் கொடுக்கனால நாம் என்ன நினைக்கிறோம், நாம் ஒன்றுமே பண்ணலை, நமக்கு எதுக்கு இந்த பிறவியில் இந்த கஷ்டம் வந்துச்சு, நமக்கு ஏன் இந்த நஷ்டம் வந்துச்சு, நமக்கு ஏன் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாம தான் யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கலையே. கவுன்சிலிங்காக நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் ஒரு எறும்பு கூட கெடுதல் நினைக்கல சார், நான் ஒரு எறும்பு கூட துன்பம் நினைக்கிறதில்ல சார், நான் எவ்வளோ தர்மம் பண்ணுறேன் தெரியுமா, நான் எவ்வளோ சேரிட்டி பண்ணேன் தெரியுமா, நான் இவ்வளோலாம் பண்ணுறேன் சார், ஆனால் அப்பயும் எனக்கு கஷ்டம் இருக்குது சார். இப்போ பண்ணுறீங்க ரைட்டு ஓகே, இப்போ பண்ணுறதுக்கு அடுத்த பிறகு தானே கிடைக்கும், பாஸ்ட் லைஃப் பண்ணதுக்கு எப்போ அதை அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ பண்ணுறீங்க ரைட்டு, உங்களுக்கு ஞானம் வந்துக்குது, தர்மம் பண்ணுறீங்க, இப்போ பண்ணுறீங்க தர்மம் பண்ணுறீங்க ரைட்டு ஓகே, இப்போ நல்லது பண்ணுறீங்க, இப்போ யார் கூடயும் கெடுக்கிறது இல்லை, இப்போ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணுறது நல்லா இருக்குங்க ரைட்டு, இப்போ தானே வந்திருக்கிறீங்க அடி உதவ வாங்கின பிறகு. அப்போ அதுக்கு முன்னாடி பாஸ்ட் லைஃப்பில் அந்த பரசு பண்ண அநியாயம் அக்கிரமம் பண்ணிக்கிறீங்க, ஆடாத ஆட்டம் ஆடி அவரை வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கெல்லாம் எப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்குறது, அதான் இப்போ கொடுக்குறாரு. தட்ஸ் வை வி ஆர் சஃபரிங். அப்போ இறைவன் வந்து நம்ம மேல ரொம்ப கருணை கொண்டு பொறுத்தாள் இருக்கிறார், பொறுமையா டைம் கொடுக்குறாரு, எடுத்துக்கோப்பா. நம்ம திறந்ததே கிடையாது. அப்புறம் தான் இங்கே வரார், ஒரு லிமிட்டுக்கு மேலே இதுக்கு மேலே உனக்கு விட்டா வேலைக்கு ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நீங்கள் ஒரு மெட்ரோ ட்ரெயின்லையோ பஸ்லையோ அதர் ட்ரெயின்லையோ அந்த போக்குவரத்தில் காலம் வீசிட்டா ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம டென்ஷன் ஆகி பொங்குறோமோ, அதே மாதிரி கடவுளும் பொங்குவார். குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 பிறகு தள்ளியாவது பொங்குவார், எடுத்தோடனே போக மாட்டோம். பல பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 10-12 பிறகு கொடுப்பார். அதில் கொடுத்துருந்தேன்னா பொங்கி எழுவார். அப்போ பொங்கி எழும்போது தான் நம்ம சஃபர் ஆகிட்டு இருக்கோம். ஐயோ நான் நல்லவனாகவே இருக்கேன்னு ஏன் கஷ்டப்படுறேன்னு காரணம் இதுதான். அந்த டைம் ரொம்ப கொடுக்குறனால தான். நம்ம முன்ன பேசிக்கிட்ட மாதிரி உடனே அப்பப்பே கொடுத்தா அப்போ தெரியும். ஆனால் கடவுள் கருணை உள்ளவர்னால நமக்கு ரொம்ப டைம் கொடுக்குற, ரொம்ப டைம் கொடுக்குற, அதுதான் நமக்கு அப்பாக இருக்கிறது. அதான் சஃபர் ஆகிட்டு தெரிஞ்சுக்கோ. எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் அத்தனை செய்யணும் காரணம் வந்து இதுதான். ஒரு பொறுப்பார்னா ஒரு பொறுக்க வரைக்கும் தான் பொறுப்பார், அதுக்கு மேலே பொறுக்க மாட்டான்னு சொல்ல வந்தேன். கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜெபித்து உகந்து நிரணிய அஷ்டதிக்குள்ளோரடங்கலு வசமாய் திசை
இசை மன்னரென்பர் செயலதருளுவர் மாற்றலரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோன்ம. பாருங்க, அஷ்டதிக்குள்ளோர் வாஸ்து பற்றி சொல்லியிருக்காங்க, வாஸ்து பற்றி சொல்லியிருக்காங்க. திசை மன்னர் என்பார் எண் திசைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அஷ்டதிக்கு வாஸ்து இதெல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. 8 திசையில் இருக்கிற அதிபதிகள் எண் கோணாதிபதிகள்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. நவகோள்கள் இவங்க எல்லாமே உங்களுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் எல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் போயிட்டு நவகிரகம் சுற்றிட்டு வரீங்க, நவகிரகம் போய் சுற்றுறாங்க. நவகிரகம் சுற்ற கூட எப்படி சுற்றுறதுன்னு தெரியல. சில பேர் 9 முறை சுற்றிட்டு வராங்க, சில பேர் 7 முறை சுற்றிட்டு ரிவர்ஸ் 2 தடவை சுற்றுறாங்க. தெரியல, எப்படி கும்பிடணும் கூட தெரியல. கேட்டால் என்ன ரிசல்ட் கேட்டால், சார் எல்லாமே வந்து கிளாக் வைஸாக சுற்றுறாங்க சார், ராகும் கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுறாங்க சார், அதனால் ஆன்டி கிளாக் சுற்றணும் சார் 2 பேர் சுற்றுவாங்க. இப்போது நீங்கள் வந்து கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா, நவகிரகம் கோயிலில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஜென்ரலாக பாருங்களேன் 9 தடவை சுற்றிட்டு வருவாங்க. 9 டைம்ஸ் முடிஞ்ச பிறகு வருவாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், ஒரு செக்கப்புக்காக சொல்கிறேன். நீங்கள் நல்லா கூட்டமாக இருக்கும்போது நீங்கள் 7 டைம் கடைசியாக சுற்றிட்டு திருப்பி ரிவர்ஸ் 2 டைம் திருப்பி சுற்றி பாருங்களேன். உங்களை பார்த்தவங்களாம் திருப்பி ரிவர்ஸ் அதே மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மக்கள் அப்படி தான். ஏன் தெரியாது, அது வரைக்கும் அவங்களும் 9 தடவை சுற்றிருப்பாங்க. இப்போ நீங்கள் போய் வித்தியாசமாக 7 தடவை இப்படி சுற்றி ரிவர்ஸ் எல்லாரும் பார்ப்போம், ஓ என்ன இந்த அம்மா மட்டும் இப்படி சுற்றுறாங்க, ஓ இப்படி சுற்றினா ஏதோ நல்லது போட இருக்கு அப்படின்னு திருப்பியும் வருவாங்க. திருப்பி வந்து அதே மாதிரி 7 திருப்பி 2. சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. ஏங்க இந்த மாதிரி இப்படி சுற்றுறீங்க அப்படின்னு நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா, ஓ அப்படியா அப்படி சொல்லி சுற்றுவாங்க. சில பேர் கேட்காம, ஓ கௌரவ பிரச்சனை, அப்போ அவங்க 7 தடவை சுற்றுறாங்க, அப்போ 2 தடவை ரிவர்ஸ் சுற்றுறாங்க, ஓ 7 2 9, அப்போ நாமளும் 7 தடவை இப்படி சுற்றணும், ரிவர்ஸ் 2 சுற்றணும் அப்படி சொல்லி ஓகேன்ட்டு ஃபாலோ பண்ணணும். இந்த கோயிலில் போய் ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் வித்தியாசம் செஞ்சு எல்லாரும் ஈயடிச்சாங்காப்பி தான். ஈயடிச்சாங்காப்பி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? காப்பி அடிக்கிறது, அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறது. அவன் ஏதோ தவறி போய் ஒரு வந்து அடிச்சுட்டு இருக்கிறான், அது பேப்பரில் போய் ஒட்டிக்குச்சு, அதை பார்க்குறான், ஓ அடிக்கிறோமா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பிடிச்சி அடிக்க வைக்கிறான். அதான் ஈயடிச்சாங்காப்பின்னுவாங்க. கிண்டல தமாஷா சொல்லுவாங்க. ஈயடிச்சாங்காப்பின்னா என்ன? காப்பி அடிக்கிறான், அவனை பார்த்து காப்பி அடிக்கிறோம், ரைட் ஓகே. ஈயடிச்சாங்காப்பின்னா எவ்வளோ தவறி வந்திருக்கான், அவன் போட்டு டப்புன்னு அடிச்சுக்கிறான், போய் அது பேப்பரில் ஒட்டிக்குச்சு. ஓ பார்க்குறான், எக்ஸாம்பிள் பக்கத்து டெஸ்க்லேருந்து பார்க்குறான், ஓ இந்த இடத்துல அடிக்கணுமான்ட்டு உடனே டப்புன்னு ஒரு பிடிச்சி அடித்து அங்கே ஒட்டி வச்சார். இதுதான் ஈயடிச்சாங்காப்பின்றது. அந்த மாதிரி ஈயடிச்சாங்காப்பி அடிப்பாங்க நம்ம மக்கள். இப்படி சுற்றுங்க அப்படி சுற்றுங்க. தீபத்தை போய் வித்தியாசமாக ஒரு விதமாக மாற்றி வைங்க பாருங்க, உடனே எல்லாரும் குப்பு நல்லா வைப்பாங்க. மாட்டு மந்தைகள் கிருஷ்ணன் மாடு மேய்க்கிறதுக்காக வந்துடுறது அது காரணம் தான். எல்லாம் மாட்டு மந்தைங்க, யோசனையே பண்ணாதுங்க. ஏசு ஆடு மேய்க்கிறது அதான் ஆட்டு மந்தைகள். யோசனையே பண்ணாங்க, மூளைக்கு வேலையை கொடுங்க, எல்லாம் ஆட்டு மந்தைங்க தான். அந்த திங்கிங்கே பண்ண மாட்டாங்க. அதனால தான் ஏசு ஆடு மேய்ப்பராக வந்தார், கண்ண பரமாத்மா மாடு மேய்க்கிறார் வந்தார். அது காரணமாக தான். வீடியோ கூட சொல்லியிருக்கேன், பழைய வீடியோ கூட சொல்லியிருக்கேன். அவர் ஆடு மேய்க்கிறதும் மாடு மக்களை தான் சொல்கிறாங்க. மக்கள் மாடுகள், மக்கள் ஆடுகள், மக்கள் மாடுகளாக இருக்கிறார்கள் கிருஷ்ண பரமாத்மா மறைமுகமாக சொல்கிறாரு. மக்கள் ஆடுகளாக இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து மறைமுகமாக சொல்கிறார். 2 பேரும் மறைமுகமாக சொல்கிறாங்க, ஓப்பனாக என்ன மாதிரி சொல்லலை, மறைமுகமாக டச் பண்ணி விட்டு போகிறோம். நான் ஏன் ஆடு மேய்க்கிறேன், இந்த மக்கள் ஆடுங்க, மாடு மேய்க்கிறதுக்காக வராரு. அவர் ஏன் மாடு மேய்க்கிறார், இந்த மக்கள் மாடுங்க, மத்தி மாடுங்க, அந்த மாடுகளை மேய்க்கிறதுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் இடையனாக மாடு மேய்க்கிறார். காரணம் அதுதான். இதை பற்றி நான் வீடியோ பேசியிருக்கேன், பழைய வீடியோ பாருங்க இருக்கும். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. இந்த வாஸ்து பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 8 திசைகள், இந்த மற்றவரெல்லாம் வணங்குவார், நவகோள்கள் நவகோள்கள். நீங்கள் நவகோள்கள் அப்படிங்கும்போது உடனே ஒரு கேள்வி, 7 டைம் சுற்றலாம், திருப்பி ரிவர்ஸ் 2 டைம் எப்படி சுற்றினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. பட் சில பேர் சொல்லுவாங்க, பட் நீங்கள் 9 சுற்றினாலும் ஓகே, இல்லை ரிவர்ஸாக 2 சுற்றினாலும் ஓகே, ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால் ஒன்றும் தப்பு, நீங்கள் எப்படி வேணாலும் கும்பிடலாம். நீங்கள் 7 போகலாம் 2 போகலாம், தெரியாமல் கும்பிட்றேன். பட் நிறைய பேர் இப்போ நம்ம பக்கத்து அப்பார்ட்மெண்ட், ஹைடெக் அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, எல்லாம் சுற்றுவாங்க. எப்போ சாமி கும்பிட்டாருன்னு தயவு செஞ்சு நல்லா பாருங்க. அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி சுற்றின்னு வராங்க, அப்படியே கை காட்டு, அப்படி இல்லை, கையை கூப்பணும் பாருங்க, இப்படி நல்லா கையை கூப்பிட்டு தான் கும்பிடணும். அது காரணம் இருக்கு. அதாவது அந்த கையை கூப்பும்போது அங்கே இருக்கிற டிவைன் எனர்ஜியை நம்ம ஈஸியாக உள்ள அப்சார்ப் பண்ணிக்குவோம். அதனால தான் கை, இந்தியன் சிஸ்டம், இப்போ ஈவன் ஜப்பான் சிஸ்டம் பாருங்க, அவங்க வணக்கம் சொல்லும்போது குனிஞ்சு வணக்கம் சொல்லுவாங்க. இப்போ இப்படி குனிஞ்சு வணக்கம் சொல்லுவாங்க. அது அவங்களுடைய கல்ச்சர். ஆசியாவில், ஜப்பானில் அது ஒரு கல்ச்சர். பட் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் 2 கையை சேர்த்து வணங்குவோம். 2 கையை சேர்த்து இப்படி வணங்குவோம். 2 கையை சேர்த்து வணங்கும் போது அங்கே இருக்கிற டிவைன் எனர்ஜி அப்படியே உள்ள அப்படியே உள்ள ரெக்கார்ட் ஆகிக்கும். அதாவது என்ன,
ஸ்ப்ரெட் அவுட் ஆகாது, செதறாது, வெளியே போகாது, செதறாது. அங்கே இருக்கிற டிவைன் எனர்ஜி வாங்க தானே போகிறோம். அந்த எனர்ஜியை வாங்கும்போது அதை அப்படியே உள்வாங்கி அப்படியே உள்ள ஸ்டோர் பண்ணிக்கணும். நம்ம பாடி, நம்ம ஆறாக்குள்ள ஸ்டோர் ஆகிக்கும். அப்படி தான் பண்ணணும். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் போகணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, என்னமோ அப்படி வாக்கிங் பண்ண சுற்றி சுற்றி வராங்க. நான் பார்க்குறேன், இங்கெல்லாம் பார்ப்பேன். அரச மரத்தை சுற்றி வராங்க, நவகிரகத்தை சுற்றி வராங்க, அப்படியே கையை காலை வீசின்னு சுற்றிட்டு வராங்க. அது தப்பு. அது அப்படி சுற்றக்கூடாது. எப்போ எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும், எந்த கோயிலில் எங்கே போனாலும் கையை எடுத்து கூப்பி கும்பிடணும். இப்படி கும்பிட்டு தான் நீங்கள் சுற்றணும். கவனம் கையில் இருக்கணும், இறைவன்கிட்ட இருக்கணும், சுற்றி இருக்கணும். இப்படி கும்பிடும்பொழுது அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகி வரும். சும்மா வாக்கிங் போகிற மாதிரி முணுக்கு சுற்றி வர 9 சுற்றுறாங்க, 3 சுற்றுறாங்க, 7 சுற்றுறாங்க, அப்புறம் என்ன சுற்றி வராங்க. எல்லாம் சும்மா கை காலை வச்சு தான் போகிறாங்க, வாக்கிங் போகிற மாதிரி. அப்படிலாம் போகக்கூடாது, அப்படிலாம் கும்பிடவும் கூடாது. எப்போ கும்பிட்டாலும், எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும், நீங்கள் சும்மா வடம் சுற்றுறீங்க, 7 தடவை சுற்றுறீங்க, விநாயகருக்கு ஒரு தடவை சுற்றணும், பெருமாளுக்கு இத்தனை தடவை சுற்றணும், சிவனுக்கு இத்தனை தடவை சுற்றணும்னா கணக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு காரணத்தோட சொல்லியிருக்காங்க. அது விநாயகரை ஒரு தடவை சுற்றணும், சிவனை 3 தடவை சுற்றணும், பெருமாள் இத்தனை தடவை சுற்றணும் அப்படின்னு ஒரு கடவுளுக்கும் இத்தனை தடவை சுற்றணும்னு சொல்லிக்கோங்க. எல்லாமே ஆகம முறையில் சொன்ன விஷயங்கள் தான். அது சரியான விஷயம், தப்பு கிடையாது. நீங்கள் எத்தனை முறை சுற்றினாலும் கடவுளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா சுற்று தப்புன்னு கிடையாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா சுற்றிட்டீங்க ஆனால் பலன் கிடையாது, நீங்கள் கம்மியாக சுற்றிட்டீங்க ஆனால் பலன் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இறைவனை எப்படி எத்தனை டைம் வேணாலும் சுற்றிட்டு வரலாம், தப்பு கிடையாது. அங்கே இருக்க எனர்ஜி நம்ம வாங்குறோம், அவ்வளோதான். அங்கே இருக்க இன்விசிபிள் எனர்ஜி நம்ம வாங்குறோம், அதான் விஷயம். ஆனால் அந்த கவுண்டிங்கெல்லாம் போட்டிருக்காங்க, அது சரியான முறை தான், தவறு ஒன்றும் கிடையாது. இத்தனை முறை சுற்றணும், விநாயகருக்கு ஒரு தடவை சுற்றினா போதும், பெருமாளை 3 தடவை சுற்றணும், சிவனை 7 தடவை சுற்றணும், இப்படிலாம் கணக்கெல்லாம் சொல்கிறாங்க. தப்பு கிடையாது, அது முறை தான் அது. பட் அந்த முறையை மீறி எக்ஸ்ட்ரா சுற்றினால தப்பு ஒன்றும் கிடையாது. அப்போ நெகட்டிவ் எனர்ஜி வந்துடுது, இல்லை எனர்ஜி வராது, எனர்ஜி ஃபுல்லாகாது, வெளியே போயிடுது, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எத்தனை தடவை சுற்றினாலும் நன்மை தான். அது இத்தனை டைம் தான் சுற்றணுன்ற கணக்கு இருக்குது. பட் எக்ஸ்ட்ரா சுற்றணும் தப்பு ஒன்றும் கிடையாது. தெய்வத்தை சுற்றி வரனாலும் தப்பு ஒன்றும் கிடையாது, நல்லது தான். மரத்தை இத்தனை தடவை சுற்றணும் கணக்கு இருக்குது. எக்ஸ்ட்ரா சுற்றணும் தப்பு ஒன்றும் கிடையாது, இத்தனை டைம் தான் சுற்றணும் கிடையாது, எக்ஸ்ட்ரா சுற்றணும் தப்பு கிடையாது. பட் எப்பப்போ எதை கரெக்டாக செய்யணுமோ அதை செய்யணும். அப்போ சுற்றும் பொழுது ஈவன் மரத்தை சுற்றிட்டு வரும்போது கூட சும்மா அப்படியே சுற்றிட்டு வராங்கன்னு டைம் இல்லை, கை கூப்பி இப்படி கும்பிட்டு சுற்றிட்டு வரும். அப்போ கை கூப்பிட்டு நீங்கள் சுற்றிட்டு வரும்போது அந்த எனர்ஜி நீங்கள் வாங்கிக்கிறீங்க. மரத்தை சுற்றும்போது மட்டும் பகலில் தான் சுற்றணும், அது ஃபோர்னூனில் சுற்றணும், முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங்கு சுற்றக்கூடாது. மரத்தை நீங்கள் இந்த ஸ்தல விருட்சம் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்தல விருட்சம் சொல்லுவாங்க, அந்த மரத்தை தலைவச்சது நீங்கள் சுற்றிட்டு வரும்போது எப்போ சுற்றி வந்தாலும் டே டைமில் தான் சுற்றணும், நைட்டில் சுற்றக்கூடாது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஃபோர்னூன் பிஃபோர் 12 o'clock அப் டு 1 o'clock வரைக்கும், அந்த 1 o'clock வரைக்கும் கூட கும்பிடலாம். அதுக்கு பிறகு முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்தல விருட்சங்களை கும்பிட்றதை அவாய்ட் பண்ணும். அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் டே டைமில் பண்ணிங்கன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு நிறைய கிடைக்கும், அந்த மரத்தங்க வந்து நிறைய கிடைக்கும். ஸோ மரங்களை சுற்றி வரும்போது பகலில் தான் சுற்றணும், நைட்டில் சுற்றக்கூடாது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா நைட் 9 மணிக்கு ஒருத்தர் சுற்றிட்டு இருந்தாங்க. அது மரம் இருக்குது பக்கத்தில் கோயிலில், நைட்டு 9 மணி இருக்கும், அந்த டைம் தான் சுற்றிங்கிறாங்க. அப்படி சுற்றக்கூடாது, தெரியல அவங்களுக்கு. எல்லாம் படித்தவங்க தான், நல்லா வெல் டு டூ பீப்புள் தான். அவங்க அப்பார்ட்மெண்ட் எல்லாமே மினிமம் வந்து 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே தான், 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே தான். அப்போ 1.5 கோடி ரூபாய் கொடுத்து அப்பார்ட்மெண்ட் வாங்குறவங்க யாராக இருப்பாங்க? கை நாட்டாக இருப்பாங்க, அன்எஜுகேட்டாக இருப்பாங்க, நல்லா வெல் டு டூவாக இருப்பாங்க, நல்லா படித்தவங்களாக தான் இருப்பாங்க. 1.5 கோடி ரூபாய் மினிமம் ரேட்டு, அதுக்கு மிச்சம் தான். நைட்டு 9 மணிக்கு சுற்றிங்கிறாங்க, குடும்பமே எல்லாம் வந்து சுற்றிங்கிறாங்க. நான் என்னன்னு போய் சொல்கிறது நம்ம இது? நைட்டு 9 மணிக்கு ஒரு மரத்தை ஸ்தல விருட்சத்துக்கு போய் சுற்றலாமா? சுற்றக்கூடாது. மேக்ஸிமம் டெட்லைன் வந்து 5 மணி தான், மேக்ஸிமம் டெட்லைன் வந்து 5 மணி தான். அதுவே வந்து பிஃபோர் 12 தான் சுற்றணும், ஆஃப்டர் 12 சுற்றக்கூடாது. 1 o'clock வரைக்கும் வச்சுக்கலாம், 1 o'clock வரைக்கும் கூட வச்சுக்கலாம். அது டைம் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும், ஆனால் 1 o'clock வரைக்கும் வச்சுக்கலாம், 1 மணி வரைக்கும் வச்சுக்கலாம், சுற்றலாம். காலைல எப்போ இருந்து 6 மணிலேருந்து சூரிய உதயத்துலேருந்து சூரிய உதயமானது 1 மணி வரைக்கும் சுற்றலாம். 1 மணிக்கு மேலே சாயந்தரம் 5 மணி வரைக்கும் சுற்றுறது ரெண்டாவது குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி. 5 மணிக்கு மேலே சுற்றவே கூடாது. நைட்டு 9 மணிக்கு சுற்றிட்டு இருக்காங்க, நைட்டு 9-10 மணி இருக்கும் சுற்றிட்டு இருக்கிறாங்க, குடும்பமே சுற்றிட்டு இருக்கு. என்ன போய் சொல்லுறீங்க? இப்படி தான். எப்படி கும்பிடணும்னு தெரியல, இறைவனை கும்பிட்றது கூட எப்படி கும்பிடணும்னு தெரியல. அது யாருன்னு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. அடிக்கிறது என்ன மணி அப்படி அடிக்கிறாங்க, சரண கோஷம் போடுறது என்ன, கோவிந்தா கோஷம் போடுறது என்ன, பெருமாளுடைய கோஷம் போடுறது என்ன, முருகன் கோஷம் போடுறது என்ன, எல்லாம் நடக்குது. ஐயப்ப கோஷம் ஏதோ போர்டு போட்டிருக்காங்க, ஐயப்ப கோஷம் போடுவாங்க, இன்னும் 1 வீக்கில் ஏதோ போடாது. எல்லாம் ரைட்டு, ஓகே. ஆனால் எப்படி கும்பிடணும்னு தெரியலையே. மரத்தை நைட்டை சுற்றக்கூடாதுன்னு கூட பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட தெரியலையே. என்ன சுற்றி என்ன கோஷம் போட்டு என்ன பிரயோஜனம்? எப்படி கும்பிடணும் கூட தெரியல, அதை கூட நாம் தான் சொல்லிக் கொடுக்குறோம், அதை கூட நாம் சொல்லிக் கொடுக்குறோம். எப்படி கும்பிடணும் கூட தெரியல, அதை நாம் சொல்லிக் கொடுக்குறோம். இது என்ன சொல்கிறது? நாம் போய் இப்படிதான் போயிட்டுருக்கு.
நீங்களாவது இனிமேதைக்கு இந்த மரத்தெல்லாம் இந்த மாதிரி டைமில் சுற்றி வராதிங்க. கர்மாந்திகளும் ஃபாலோவர்ஸாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. 4 பேர் சொல்லுங்க, 4 பேர் சொல்லுங்க. தெரியல, இது சொன்னாலே ஒரு புண்ணியம் தான், இது சொன்னாலே புண்ணியம் தான். அந்த மாதிரி நைட்டு 9 மணிக்கு போய் சுற்றிட்டு வந்தால் நெகட்டிவ் தான் வரும், பாசிட்டிவ் வராது, நெகட்டிவ் தான் வரும். அப்புறம் கடவுள் எனக்கு அருள் புரியல, கடவுள் எனக்கு கோச்சிக்கிட்டாரு, கடவுள் எனக்கு கை இல்லை, கால் இல்லை, கண் இல்லை, மூக்கு இல்லை, என்னை கண்டுக்கவே மாட்டாரு, அப்புறம்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் இனிமேலுக்கு அது மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கோங்க. சரியா? மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதனெனவும் நல்லெழில் பெறுவர். எந்த நாளும் மீறட்டா வாழ்வர். கந்தற்கை வேளாங்கவசத்தடியை படியாய் காண மெய்யாய் விளங்கும். விழியார் காண வெருங்கிடும் கேள்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும். நல்லோர் நினைவில் நடனம் புரியும். நான் அன்னைக்கே சொன்னேன், திரும்ப ஒரு தடவை ரெக்கப் பண்ணிக்கிறேன். பொல்லாதவரை பொடி பொடியாக்கும். கந்தசஷ்டி கவசம் படித்தா கூட நல்லோர் நிலையில் நடனம் புரியும். புரிஞ்சுக்கோங்க. இப்போ கந்தசஷ்டி கவசத்தில் முருகன் சொல்கிறாரு. அந்த முருகன் சொல்கிறத மறைமுகமாக இப்போ எப்படி இறைவன் சொல்கிறது நான் ஒரு கருவியாக டாக்டர் இளங்கோ சொல்கிறாருன்னு சொல்கிறனோ, அதே மாதிரி முருகனுடைய ஒரு எண்ணத்தை முருகனுடைய கருத்தை இங்கே தேவராய சுவாமிகள் சொல்கிறார், பாலதேவராய சுவாமிகள் சொல்கிறார். சொல்கிறது அவர் டூல் தான், சொல்வது முருகன், சொல்வது முருக கடவுள். இவர் டூல் தான். இவர் எப்படி இறைவனும் சித்தர் பெருமக்களும் அவங்க சொல்கிறாங்க, அந்த மெசேஜை சொல்கிற டூல் நான் டூல் தான். அதே மாதிரி முருக கடவுள் சொல்கிறாரு. அதை மக்களுக்கு கந்தசஷ்டி கவசமாக பாலதேவராய சுவாமிகள் சொல்கிறார். அவர் டூல் தான். அப்போ சொல்கிறாரு, இதில் சொல்ல வர்றது என்ன? பொல்லாதவரை பொடி பொடியாக்கும். பொல்லாதவர்களாக இருந்தால் நம்ம யாராக இருந்தாலும் நம்மளை பொடி பொடியாக்கும். தெரிஞ்சுக்கோங்க. நல்லோர் நினைவில் நடனம் புரியும். நல்லோர் நினைவில் நல்லவங்க, மனசார நல்லவங்களா இருக்கிறவங்க நடனம் புரியும். அப்போ நாம் பொல்லாதவர்களாக இருக்கிறோமா, நல்லோர் நினைவர் இருக்கிறோமா, நல்லவங்களா இருக்கிறோமா? இங்கே தான் புரியும். பொல்லாதவர்களா இருக்கோமா, நல்லவங்களா இருக்கிறோமா? நம்ம நல்லவங்களா இருந்தால் இறைவன் நம்மக்கிட்ட நடனம் புரிவார், நமக்கு எல்லாமே ஃபேவர் பண்ணுவார், எல்லாமே செய்வார், கேட்கவே தேவையில்லை, எல்லாமே கொடுப்பார். நாம் பொல்லாதவங்களா இருந்தால் நம்ம பனிஷ்மெண்ட் கொடுப்பார். இதை பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க. நான் அன்னைக்கு சொன்னேன், திருப்பி உங்கள் மனசு பதிவுக்காக திருப்பி இன்னொரு டைம் சொல்கிறேன். ஓகே. சர்வசத்துரு சங்காரத்தடி அறிந்தனருள்ளம் அஷ்டலட்சுமிகளின் சேரலட்சுமிக்கு விருந்துணவாத ஊர பத்மாவை துணிந்த கையதனால் 27 உவந்த முதலித்த ஊபரன் பழனி குந்தினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாட்கொள்ள என்பனதுள்ளம் மேவியபடி உறும் வேலவா போற்றி தேவர்கள் சேராபதியே போற்றி புறமகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்திரி கனக சபை போரரசே மயில் நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரஹண பவவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம். ஓகே, ஒரு வழியாக இன்னைக்கு முடிச்சிருக்கோம். இப்போ சின்ன குழந்தை சேவடி போற்றி, நடனம் சர்வசத்துரு சங்காரத்தடி, அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்தனவாக அஷ்டலட்சுமிகளுடைய அருள் கிடைக்கணும். அந்த அஷ்டலட்சுமியுடைய அருள் கிடைக்கும் போது அந்த அஷ்டலட்சுமியில் ஒரு லட்சுமி வீரலட்சுமி. அந்த வீரலட்சுமிக்கு விருந்தாக கொடுக்குறாங்க. யாரை கொடுக்குறாங்க? சூரபத்மர் கொடுக்குறாரு. வீரலட்சுமி யாரு? வீரலட்சுமி குத்துறவங்க வெட்டுறவங்க கொடூரமான லட்சுமி. அவங்க குத்துறவங்க வெட்டுறவங்க. அந்த லட்சுமிக்கு என்ன கொடுக்குறாங்க? விருந்து கொடுக்குறாங்க. என்ன விருந்து கொடுக்குறாங்க? நான்வெஜ் விருந்து கொடுக்குறாங்க.
நான்வெஜ் விருந்து கொடுக்குறாங்க, நல்ல வகையாக நான்வெஜ் விருந்து கொடுங்க, என்ன விருந்து கொடுக்குறாங்க, சூரபத்மாவை கொடுக்குறாங்க. சூரபத்மாவை கொலை பண்ணி இந்தாப்பா விருந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரலட்சுமி கொடுக்குறாங்க. இங்கே சூரபத்மனை கொலை செய்வது என்பது ஒரு உயிரை கொலையாக காட்டப்படுகிறது. கடவுள் செஞ்சாலும் கொலை தான், குற்றம் தான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமேன்னு சொன்ன மாதிரி கடவுள் செஞ்சாலும் குற்றமே தான். ஆனால் இங்கே நம்ம நினச்சிக்கிறோம் சூரபத்மன் ஒரு மனுஷனை கொண்டுட்டாரு, ஒரு உயிரை கொண்டுட்டாரு. உயிரை கொல்லவில்லை. சூரபத்மனாக இருக்கின்ற நம்ம உடம்புல நம்ம மனசுல இருக்கின்ற அசுர குணங்களை கொள்கின்றார். இதெல்லாம் இங்கே புரிஞ்சுக்கணும். இந்த டீ கூட யாருமே சொல்றதில்லை. உடனே அவர் தீபாவளி அன்னைக்கு சத்யபாமாவின் துணை கொண்டு நரகாசுரனை கொலை பண்ணிட்டார், இவரு சூரபத்மனை கொலை பண்ணிட்டார், வெட்டிட்டார், இவரு அவர் வதம் பண்ணார், இவரு அதம் பண்ணார், இவரு வதம் பண்ணார், எல்லாம் வதம்லாம் ரைட்டு, ஓகே. என்ன பண்றாரு? ஈவன் நரசிம்ம அவதாரத்துல கூட பிரகலாதனுடைய அப்பாவை வந்து அவர் கொலை பண்றாரு. கரெக்டா அவர் சொல்ற கண்டிஷன்லாம் உட்பட்டு, வாங்கின வாரத்துக்கெல்லாம் உட்பட்டு, அது எதுவும் டிவியேட் ஆகாம கரெக்டா ஹாஸ்பிட்டல் வச்சு கொலை பண்றாரு. அவர் என்னென்ன முறையெல்லாம் எனக்கு இறக்கக்கூடாதுன்னு சொல்றாரோ அதெல்லாம் லூப்போல கண்டுபிடிச்சி கரெக்டா வச்சு பண்றாரு நரசிம்மதாரம். அது கூட நம்ம மனுஷனை கொலைப்படுவதாக, மனிதன் கொல்லப்படுவதாக நம்ம எடுத்துக்கிற மொழியே. பட் அங்கே அப்படி இல்லை, அந்த குணங்கள் தான் கொல்லப்படுகின்றன. அது கதையா சொல்றாங்க, சின்ன பசங்க புரிகிற மாதிரி. பாத்தியா நிலா, பாத்தியா பாட்டி வடை சொல்றாங்க, பாத்தியா, பார்த்தா வடை சொல்ற மாதிரி தான் தெரியும். ஒரு வானதி சட்டி வச்சுட்டு பாட்டி வடை சொல்ற மாதிரி தெரியும். இங்கிருந்து பார்த்தா வடை சொல்றாங்க, பாத்தி. எங்க பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க, பாட்டி வடை சொல்றாங்க, நிலாவை பாத்தியா அப்படின்வாங்க. நிலா பாத்தியா, உங்களுக்கு நல்லா சொல்லியிருப்பாங்க. எங்க பாட்டி எனக்கு சொன்னாங்க, நிலா வடை சுட்டு, நிலாவை பாரு பாட்டி வடை சுட்டுறாங்க. அதே மாதிரி ஆனால் பாட்டி வடை சொல்ல நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா? அது விவரம் வரும்போது பாட்டி சொல்லும்போது ஓஹோ அப்படிதான் வடை சொல்கிறாங்க போடக்குது அங்கேயே நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையில் வடை சொல்ல இல்லையா? நம்ம விஷயம் தெரியும் போது தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இங்கே வந்து சூரபத்மாவை அடிக்கிறது, இறைவன் தேவர்கள் வந்து இவங்களெல்லாம் அழிக்கிறது எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதனை வதம் செய்வதில்லை, எந்த உயிரையும் கொலை செய்வதில்லை, எந்த அசுரர்களையும் கொலை செய்வதில்லை. அசுரர்கள் எல்லாமே நம்முடைய குணங்கள் தான். நம்ம கிட்ட இருந்து நம்மளை முன்னுக்கு போக விடாம நம்ம கிட்ட இருக்கின்ற அந்த குணங்கள் தான், நெகட்டிவான குணங்கள் தான் அசுர குணங்கள். அசுரர்களால் உருவகப்படுத்தப்படுகின்றன. அசுரர்களை கொள்கிறார். அப்ப அந்த அசுர குணங்களை கொள்ளணும், அதுதான் மேட்டர், விஷயம் அதுதான். அதை விட்டுட்டு மற்றதை கொள்றது இல்லை. ஆடை கொள்றது, கோழியை கொள்றது, கொக்கை கொள்றது. நேபாளில் எருமையை கொள்றாங்க. நேபாள் இந்து நாடு, உலகத்திலே ஒரே ஒரு நாடு இந்து நாடு வந்து நேபாள் தான். இந்தியா கூட இந்து சமய சார்பற்ற நாடுன்னு டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஓட்டு வாங்கிறதுக்காக. ஓட்டுக்காக அரசியல்வாதிக்கு வந்து சமய சார்பற்ற நாடுன்னு சொல்லி வச்சிருக்காங்க, ஓட்டு வாங்கிறதுக்காக தான். இது இந்து நாடு கிடையாது. பட் இந்து நாடு சொல்லுகின்ற உலகத்திலே ஒரே நாடு நேபாள். அந்த நேபாள் நாட்டில் எருமையை கொலை பண்ணுறாங்க. எருமை ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எருமையை கொலை பண்ணுறாங்க. எருமை போன்ற குணத்தை தான் கொல்லணும். எருமை போன்ற நம்மக்கிட்ட இருக்க அந்த அது என்ன குணம்னு சொல்லுவோம், தமோ குணம்னு சொல்லுவோம். தமோ குணம் வந்து எருமைக்கு ஈக்குவலானது நம்மக்கிட்ட இருக்குது. தமோ குணம் வந்து எருமைக்கு ஈக்குவலான தமோ குணம். அது அந்த குணத்தை தான் கொல்லுங்கன்னு சொன்னாங்களே ஒழிய இவங்க போய் எருமையை கொண்டுட்டுக்கிறாங்க. நேபாள் இன்னைக்கும் நடக்குது. அது ஜப்பான்ல வந்து திமிங்கலங்கள் கொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட சீசன்ல குறிப்பிட்ட பண்டிகை மாதிரி வச்சு திமிங்கலங்களை கொல்லுவார்கள், கொல்றாங்க. அவங்களுடைய ஒரு ஒரு நம்பிக்கை, இது தவறான நம்பிக்கை. இது திமிங்கலங்கள் கொல்லணும், எந்த உயிரையும் கொல்ல யாருக்கும் எந்த அனுமதியும் கிடையாது. நமக்கு எந்த உயிரையும் நாம் படைக்கல. படைக்காத உயிரை கொள்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. படைக்காத உயிரை கொள்வதற்கு நம்ம அனுமதி கிடையாது. ஆனால் தயவு செஞ்சு ஒரு உயிரை கொள்வதை நிறுத்திக்கோங்க. நம்ம எந்த உயிரும் கொள்வதற்கு அனுமதி கிடையாது. நம்ம சாப்பிட்றதுக்காக எந்த உயிரையும் கொள்ள அனுமதி கிடையாது, அனுமதியே கிடையாது. தப்பு பண்ணுறோம், தெரியாமல் தப்பு பண்ணுறோம். தப்பு. முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ்ஜை விட்டுட்டு வெஜ்ஜுக்கு மாறுங்க. ஓகே. முருகருக்கு 2 வாய்ப்பு ஏன்? சரியான கேள்வி கேட்டார் ஒருத்தர். தீக்காக்கார் கேட்டார், சார் மனுஷன் ரைட் சார், ஏதோ ஒரு என் ஒய்ஃப் போதலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த ஒய்ஃப் போதலைன்ட்டு இன்னொரு ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த ஒய்ஃப் போது இன்னொரு கல்யாணம். மனுஷனுக்கு ஆசை. சரி, இந்த லேடி நல்லா இருப்பாங்களா, இந்த லேடி நல்லா இருப்பாங்களா, இந்த லேடி நல்லா இருப்பாங்களான்ட்டு டிஃப்ரெண்ட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறான் சார். 2 கல்யாணம் 3 கல்யாணம் கூட பண்ணிக்கிறான் சார். ரைட், ஓகே. கடவுள் ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டார். கடவுள் ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்கணும்? எதுக்கு சார் கடவுள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? பெருமாளுக்கு எதுக்கு 2 பேர்? முருகனுக்கு எதுக்கு 2 பேர் அப்படின்னு சொல்லி கேட்டார். இதுவும் நான் திரும்ப சொல்கிறேன், கதைகளை உருவகப்படுத்தப்படுகிறத உடைய
கதைகளை உருவகப்படுத்தப்படுகிறது. பட் இது என்டையர் டிஃப்ரெண்ட் மேட்டர். நாம் நினைக்கிற மாதிரி 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, 2 வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை, விநாயகருக்கு வந்து கல்யாணம் ஆச்சுன்னு ஒரு குரூப்பு, கல்யாணம் ஆகலைன்னு ஒரு குரூப். விநாயகர் வந்து பிரம்மச்சாரி அப்படின்னு ஒரு குரூப். விநாயகருக்கு 2 வாய்ப்பு இருக்கிறாங்க, சித்தி புத்தின்னு 2 பேர் வாய்ப்பு இருக்கிறாங்க ஒரு குரூப். இது எப்படி சரியாகும்? விநாயகருக்கு 2 வாய்ப்பு இருக்காங்கன்னு ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப்பு வைஃபை இல்லை அவர் பிரம்மச்சாரின்னு ஒரு குரூப்பு. 2மே சரிதான். எப்படி? சித்தி புத்தி அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையாக கொடுக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம். நம்ம மக்களுக்கு வந்து புரிகிறதுக்காக மனைவி கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அது இல்லை, அது பாசிட்டிவான குணங்களை அதை வந்து எக்ஸிபிட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். பெருமாளுக்கு பாமா ருக்மணின்னா பாமா ருக்மணி 2 வாய்ப்பு, நீ பாமா வா ருக்மணி வா அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் நடித்த படமே இல்லை. பாக்யராஜ் நடித்த படத்தில் அது வேற மாதிரி, அது காமெடிக்காக பணம் வருமானம் வரதுக்காக படமாக எடுத்தது. பாமா ருக்மணி, பாமா நீ வா ருக்மணி நீ வா, பாமா கிட்ட கொஞ்ச நேரம், ருக்மணி கிட்ட கொஞ்ச நேரம், பாமா கிட்ட சில நாள், ருக்மணி கிட்ட சில நாள். அது கதை. அது பட் உண்மையிலேயே பாமா ருக்மணி என்ற 2 பாசிட்டிவான குணங்களை அது நான் பின்னாடி டீகோட் பண்ணி சொல்லுவோம். இப்போ டைம் இல்லை. பின்னாடி வந்து முருகன் ஏன் வள்ளி தேவானி 2 வைஃபை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, 2 வைஃபை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? பெருமாள்னா ஏன் வந்து பாமா ருக்மணி 2 வைஃபை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? அப்போ கடவுள்கள் ஏன் வந்து சித்தி புத்தி, விநாயகருக்கு ஏன் சித்தி புத்தின்னு மனைவி இருக்கிறாங்க, எதனால அப்படின்னு இந்த மாதிரி புராண விஷயங்கள் எல்லாம் வந்து பின்வரும் வகுப்புகளில் நீங்கள் அநேகமாக 2nd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் மாதிரி வரும்போது அந்த புராண கதைகளை டீகோட் பண்ணி எந்த கருத்தையும் சொல்ல வந்தாங்க அவங்கன்னு சொல்லிட்டு நான், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, டீக்காக்காரங்க தப்பாக புரிஞ்சுட்டு இந்த மடக்குறாங்க. அவருக்கு அந்த விளக்கம் நான் சொன்ன பிறகு அவர் ஆஃப் ஆகிட்டார். அவருக்கு தெரியல. அவர் சொல்றாரு, சார் மனுஷன் கல்யாணம் பண்ணிக்கார், ரைட் சார், உங்கள் சாமிங்க எதுக்கு சார் 2 கல்யாணம் பண்ணிக்குதுங்க அப்படின்னு அவர் ரொம்ப நக்கலாக கேட்டார். அவர் ரொம்ப கண்டலாக கேட்டார். யாருமே பதில் சொல்லல சார், யாருக்குமே சொல்ல தெரியாது சார், சொல்லுங்க சார் நீங்கள் அப்படின்னாரு. நான் சொன்ன பிறகு அப்படியா சார், அப்படியே தான் சார். நான் சொன்ன பிறகு அந்த விளக்கமெல்லாம் சொன்ன பிறகு அப்படியா சார், அப்படியே தான் சார். திரும்ப கேட்டேன், அப்படியா சார், அப்படியே தான் சார், யாருக்கும் தெரியலையே சார், யாருமே சொல்லலையே சார். சரி நானா சொல்லிக்கிறேன்ல, இப்போ நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. நீங்கள் சொல்றது கரெக்ட் சார், நீங்கள் சொல்றது கரெக்ட். ஆமாம், நம்ம தான் அது சரியாக புரிஞ்சுக்கல. அப்போ ஏன் மத தலைவர்கள்லாம் இதை சொல்லலை, ஆதீன கருத்துக்கள்லாம் யாரும் சொல்லலை, மத தலைவர்கள் ஆன்மீக தலைவர்கள் யாரும் நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் சொல்லலை, என்ன பண்ணுறது? யாரும் சொல்லலை, அவங்க தெரியல. சும்மா சாமி கும்பிடு, விளக்கு போடு, அன்னதானம் பண்ணு, இப்படி சொல்லிட்டாங்க. இது சொல்றதுக்காக ஒரு ஆள் வேணும்ல. என்கிட்ட சொல்லிக்கிறாங்க, நான் சொல்றேன், இதான் சார் விஷயம்னா, அப்படியா சார், ஆமாம் சார், கரெக்டு தான் சார், இந்த மாதிரி இவ்வளோ விஷயமெல்லாம் இருக்கு, நமக்கு தெரியாது போச்சு, நான் தெரியாமல் இப்படிலாம் சொல்லிட்டேன், நீங்கள் தெரியாமல் சொல்லிட்டீங்க, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொன்னேன். சார் பின்னால் நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது முருகன் ஏன் வந்து 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, விநாயகருக்கு ஏன் 2 மனைவி, இவருக்கு பெருமாளுக்கு ஏன் 2 மனைவி, அந்த புராணங்கள்ல இந்த மாதிரி வர விஷயங்கள்லாம் அந்த புராண கதையை சொல்லி அது விளக்கம் சொல்லுவோம். இப்போ விநாயகர் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு கதை சொல்றாங்க, விநாயகர் கதை சொன்னாங்க. விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு லீவு அப்படின்னு சொல்லும்போது 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, 5th படிச்சுட்டு இருக்கேன் நான், 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது சர்க்குலர் கொண்டு வந்து பியூன் கொடுக்குறாரு, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி லீவு அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கெல்லாம் விநாயகர் சதுர்த்தி லீவுப்பா, உங்களெல்லாம் பிரித்து அவுத்து விட்டுட்டோம், நாளைக்கு ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொன்னார். அவர் ஆசிரியர் பேர் வந்து சுந்தரவேல் அப்படின்ற ஆசிரியர், 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது. அது ஏன் அப்படின்னு சொல்லி கதை சொன்னார். அவர் வந்து நாத்திகர், அந்த ஆசிரியர் வந்து நாத்திகர். பட் அந்த கதை சொன்ன 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது நானும் கேட்டு, நமக்கு தேவை லீவு கிடைச்சா சரி, நாளைக்கு ஸ்கூலுக்கு வர தேவை, ஜாலியாக ஃப்ரீயாக சுற்றுது, வீட்டில் கொழுக்கட்டை செய்வாங்க, இனிப்பு செய்வாங்க, நம்ம ஜாலியாக சாப்பிட்டு நம்ம என்ஜாய் பண்ணணும். நம்ம அதுதான் விநாயகர் சதுர்த்தினா கொழுக்கட்டை டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க, வீட்டில் அம்மா செய்வாங்க. ஓ ரைட், நாளைக்கு நல்லா ஃப்ரீயாக இனிப்பு நல்லா சாப்பிட்டு கொழுக்கட்டை சாப்பிட்டு ஜாலியாக இருப்போம், அதுதான். பட் சொன்ன கரை வந்து என் மனசில் பதிஞ்சுது. அப்போ அவர் கொஞ்சம் அது நாத்திக வார்த்தை சொன்னார். இப்படி பார்வதி அம்மா குளிக்க போனாங்க, அந்த அடுக்கெல்லாம் சேர்த்துனாங்க, அப்புறம் அது கதை சொல்லி அது வெட்டினாங்க, அப்புறம் யானை இந்த திசையில் போனால் இங்கே எது இருக்கோ அதை கழுத்து வெட்டி கொண்டு வாங்கினாங்க, யானை கொண்டு வச்சாங்க. அவர் கொஞ்சம் கிண்டலாக சொன்னார், அந்த கதையை கிண்டலாக சொன்னார். ரைட், ஓகே, அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ சொன்னார், ரைட், ஓகே, நமக்கு தேவை லீவு, ஓகே, கொழுக்கட்டை கடிச்சா சரி, முடிஞ்சுது. அப்புறம் வரும்போது உள்ளர்த்தம் புரியும் போது நமக்கு தெரிஞ்சுது, ஓகே ரைட்டு. இப்போ நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க, அவர் வந்து மனித உருவம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனிதர்களாக இருக்கணும், மனித உருவம். யானையை போய் கட் பண்ணி கொண்டு வராங்க, யானை தலை எவ்வளோ பெருசு இருக்கும், மனுஷ தலை எவ்வளோ பெருசு இருக்கும், யானை தலை எவ்வளோ பெருசு இருக்கும், மனுஷ தலை எவ்வளோ பெருசு இருக்கும்.
ரெண்டையும் கம்பேர் பண்ணிப்பார். பாசிபிளா? கொஞ்சமாவது ஒரு அறிவு கெட்டுதா? அது நம்ம அறிவுக்கு சிற்றறிவுக்கே எட்டுதா பாருங்க. யோசனை பண்ணி பாருங்க. விநாயகரை எல்லாரும் கும்பிடுறாங்க. யாரு? படித்தவங்க இருந்து பிஹெச்டி பட்டம் வாங்குற வரைக்கும் கும்பிடுறாங்க. சாரி, படிக்காதவங்க இருந்து. விநாயகரை யாரெல்லாம் கும்பிடுறாங்க? படிக்காத சாதாரண கை நாட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, படிக்காதவங்க இருந்து 10 பிஹெச்டி படித்தவங்க வரைக்கும், பிஹெச்டி முடித்தவங்க வரைக்கும் கும்பிடுறாங்க. எல்லாரும் விநாயகர் கும்பிடுறாங்க. சாதாரண படிப்புலேருந்து உயர்ந்த படிப்புன்னு சொல்கிற பிஹெச்டி முடித்தவங்க கூட விநாயகரை கும்பிடுறாங்க. அரசியல்வாதிகளும் சரி, பெரிய பதவியில் இருக்கிறவங்க சாதாரண எல்லாரும் விநாயகர் கும்பிட்றாங்க. எல்லாரும் கும்பிட்றாங்க. ரைட், ஓகே. அப்போ விநாயகருடைய உருவம் வந்து மனித உருவம், கடவுள் வந்து மனித உருவம். ஒரு யானையை கட் பண்ணி அதோட தலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க, யானை தலை. அப்போ யானையுடைய தலை பெருசாக இருக்கும், மனித உடம்புடைய தலை சின்னதாக இருக்கும். எப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இருக்கேன், இப்போ என் தலையை கட் பண்ணிடுறீங்க, கட் பண்ணிட்டு யானை தலையை வச்சா இந்த பாடிக்கு மேலே உள்ள தலை கழுத்து பெருசாக இருக்கும். எப்படி பொருந்தும்? இமேஜின் பண்ணி பாருங்க, கொஞ்சம் இமேஜின் பண்ணி. இப்போ நான் இருக்கேன், இப்போ என்னுடைய கழுத்து இப்போ கட் ஆயிடுது, கூட்டுறேன். உடனே யானை தலை கொண்டு எங்கே வைக்கிறாங்க. யானை தலை வச்சா நாங்கள் என் பாடியை ஃபுல்லாக இல்லை, என்னுடைய பாடிக்கு மேலே யானையுடைய தலை இருக்கும். கிட்டத்தட்ட என் சைஸ் இருக்கும் இல்லையா. இப்போ நான் ஒரு 1 அடி இருக்கேன், 1 அடி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, லெங்க்த்து 1 அடி வச்சுக்கிட்டேன்னா அந்த 1 அடி அப்படி தான் வரும். அப்போ என் தலை இவ்வளோ பெருசு இருக்கு, அப்போ அந்த யானையோட தலை வச்சா இவ்வளோ பெருசு வரும் இல்லையா. யானையுடைய தலை எவ்வளோ பெருசு வரும்? இவ்வளோ பெருசு வரும். எப்படி பொருந்தும்? எப்படி பொருந்தும்? நீங்கள் பார்க்குற விக்கிரகங்கள், நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸு, நீங்கள் பார்க்குற அந்த வரைபடங்கள், உருவங்கள் எல்லாத்துலேயுமே அப்படி கரெக்டாக சிக்க முகம் மட்டும் விநாயகர் முகம் இருக்கும். எப்படி? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? யாராவது கொஞ்சமாக திங்க் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? கும்பிட்றோன்னா வருஷம் விநாயகர் சேர்த்து கும்பிட்றோம். இது யாராவது திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கரையாக உருவகப்படுத்தப்பட்டது, ஒரு கரையாக சொல்லப்படுது. அந்த கரையில ஒரு உட்கருத்து இருக்கு. அந்த கருத்தை தான் நம்ம வாங்கிக்கணும். நம்ம அந்த கருத்தை தான் வாங்கிக்கணும். நம்ம அந்த கருத்தை வாங்குறது இல்லை, அதை சொல்ல வர விட்டுட்டோம். ஆனால் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இப்போ இந்த உடம்புக்கு யானை தலையை வச்சா இவ்வளோ பெருசு இருக்கும், மினிமம் இவ்வளோ பெருசாக இருக்கும். இவ்வளோ பெரிய யானை தலை இந்த பாடியில் எப்படி பொருந்தும்? கொஞ்சம் ஒரு அரை செகண்ட் திங்க் பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு அரை செகண்ட் எடுத்துக்கோ, இல்லை அரை நிமிஷம் கூட எடுத்துக்கோ. சாரி, அரை செகண்ட், அரை நிமிஷமே எடுத்துக்கோ. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த உடம்பு மேலே யானையுடைய தலையை வச்சா இவ்வளோ பெருசு இருக்கும், எப்படி பொருந்தும்? அப்போ படத்தில் கோயிலில் நீங்கள் பார்க்குற இடம் எப்படி இருக்கணும்? உடம்பு சின்னதாக இருக்கணும், யானை தலை பெருசாக இருக்கும். உடம்பு சின்னதாக இருக்கும், யானை தலை பெருசாக இருக்கும். அப்படி தான் இருக்கும். நீங்கள் அப்படிங்க பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? எந்த கோயிலையாவது, எந்த விக்கிரகமாவது, எந்த சிலையாவது, இல்லை படத்துலையாவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. பாடிக்கு தகுந்த கரெக்டாக இருக்கும். எப்படி? நாமளும் கும்பிட்றோம், அது யோசனை பண்ணால் கும்பிடும். இதெல்லாம் திங்க் பண்ணுறது இல்லை, இதெல்லாம் திங்க் பண்ணுறது கிடையாது. தனுஷ் ஏன் டைவர்ஸ் பண்ணிட்டாரு? நயன்தாராக்கு ஏன் குழந்தை தாக்கிட்டாங்க, இப்படி பார்த்துக்கிட்டாங்க? இந்தம்மா ஏன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க? இந்தம்மா ஏன் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க? சினிமாக்காரங்களை பற்றியே திங்க் பண்ணிட்டுக்கிறோம், அவங்கள பற்றி திங்க் பண்ணிட்டுக்கிறோம். அடுத்தவங்கள பற்றி திங்க் பண்ண வேண்டிய விஷயம் பற்றி திங்க் பண்ணுறதில்லை, திங்க் பண்ண வேண்டிய விஷயம் திங்க் பண்ணுறதில்லை. யாராவது திங்க் பண்ணிக்கிறீங்களா? கதையாக சொல்லப்பட்டது. அது போனாங்க, வந்தாங்க, ஒரு கருத்து சொன்னாங்க, அங்கே போனாங்க, யானை இருந்து யானையினுடைய இது வந்து வச்சு. ஏன் யானையோட தலை வைக்கப்பட்டது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. பிள்ளையார் கோயில் அந்த அர்ச்சகருக்கும் தெரியாது, பிள்ளையார் கோயில் அந்த அரங்காவலருக்கும் தெரியாது. அந்த பிள்ளையார் கோயிலை அதாவது அட்மிஷனாக இருக்கார் யார்? அட்மின் பண்ணுறவர் யார்? இப்போ தான் ஆஃபீஸர் போட்டோம், இந்து அறநிலையத்துறை ஆஃபீஸர், நம்ம இந்து அறநிலையத்துறை அதிகாரி, இந்து அறநிலையத்துறை அதிகாரி. அந்த கோயிலுக்குன்னு ஒரு அதிகாரி இருப்பார், அந்த கோயில் அதிகாரிக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அர்ச்சகருக்கும் தெரியாது, அரங்காவலருக்கும் தெரியாது, அந்த இந்து அறநிலையத்துறை அதிகாரிக்கும் தெரியாது. யாரை வேணாலும் கேட்பாங்க தெரியாது, இந்தியாவில் யாரை கேட்டாலும் தெரியாது. ஏன் அந்த விநாயகர் தலை அங்கே வைக்கப்பட்டது, என்ன காரணத்தால் வைக்கப்பட்டது, நாம் டீகோட் பண்ணி சொல்லிக் கொடுப்போம். டாக்டர் இளங்கோ ஆயுசத்தில் இதுதான் சொல்லிக் கொடுக்கும். பேசிக் ரூட் காசை கண்டுபிடிச்சி கரெக்டாக கர்மானிஜிங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். சொல்லிக் கொடுப்பது டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் சிலபஸ், கர்மா எனர்ஜி ஹீலிங் சிலபஸ். சொல்லிக் கொடுப்பது டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் சிலபஸ், கர்மா எனர்ஜி ஹீலிங். இது நம்ம சொல்லிக் கொடுப்போம், சொல்கிறோம். ஏன் விநாயகர் தலை வச்சாங்க, எதுக்காக வச்சாங்க, என்ன காரணத்துக்காக வச்சாங்க அப்படின்னு பேசிக் ரூட் காசு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்கள் லைஃப்பில் ஹாப்பி தான் வரும், சந்தோஷம் தான் இருக்கும். துன்பங்களை விட்டு வெளியே வந்துடுவீங்க, துன்பங்களை விட்டு வெளியே. விக்ன விநாயகர், விக்ன விநாயகர். எதுவாக இருந்தாலும் முதல்ல விநாயகர் தான் கும்பிடணும், முதல்ல விநாயகர் தான் கும்பிடணும். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற தடைகளுக்கும்
தடங்கல்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற தடைகளுக்கும் தடங்கல்களுக்கும் இந்த விநாயகர் உருவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? எந்த வழிபாடு பாருங்க, நீங்க எந்த கடவுள், எந்த வழிபாடு, எந்த ஹோமம் எடுத்துட்டங்க, முதல்ல இந்த விநாயகருக்கு வழிபட்டு விநாயகர் கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிப்பாங்க. நீங்க பாருங்க, எந்த ஹோமம் இருக்குங்க, எந்த தெய்வ வழிபாடா இருக்கட்டுங்க, எந்த தேர்திருவிழா, எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் முதல்ல விநாயகருக்கு கும்பிட்டுட்டு விநாயகரை ப்ரே பண்ணிட்டு விநாயகரை சர்ச்சை பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் மற்ற விஷயத்துக்கே போவாங்க. எதுவா இருந்தாலும் சிவனே விநாயகரை நினைத்து விநாயகரை வழிபடாம போனதால நிறைய சிக்கல்கள் வந்தது. அந்த சிக்கல்கள் வந்த பிறகு அப்புறம் என்ன தப்பு பண்ணணும்னு பார்க்குறாரு. ஆமா, விநாயகரை நம்ம வழிபடவில்லை, விநாயகரை வணங்கிட்டு தான் அந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டு விநாயகரை வணங்கி வழிபடுறாரு. அது பிறகு அந்த வேலை போறாரு, சக்சஸ் ஆகுது. சிவனை பத்தியே கதைகள் இருக்கும், புராண கதைகள் இருக்கும். அவர் என்ன பண்ணாரு, மகனை பத்தி நினைக்கிறது இல்லை, மகன் தானே அவரு, சிவனுக்கு மகன் தானே இவர் விநாயகர். விநாயகரை கண்டுக்கல, ஏற்பாட்டுக்கு எடுத்துன்னா அந்த ஒரு வேலைக்கு போயிடுறாரு. போனால் நிறைய தடங்கள் வருது, இன்னுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. ஏன்டா நம்ம ஊழல் பண்ணுறோம், நாம தான் முழுமுதற் கடவுள், பெரிய கடவுளாச்சு, படைத்த பிரபஞ்ச படைச்சமாச்சு, நாமெல்லாம் கரெக்டாக பண்ணுறோம், ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னு யோசனை பண்ணுறாரு. அப்போ தான் சொல்கிறாங்க, நீங்கள் விநாயகரை வணங்காமல் வந்துட்டீங்க, விநாயகர் துதிக்காமல் வந்துட்டீங்க, அதனால தான் உங்களுக்கும் அவங்க சிவனுடைய பக்கத்தில் இருக்கிற தேவர்கள் பிஎஸ், அவங்க தேவர்கள் பிஎஸ் சொல்கிறாங்க. ஓ அப்படி, ஆமாம் ஆமாம் கரெக்டு தானே, விநாயகரை மறந்துட்டோன்றனே, என் பையனாக இருந்தால் கூட விநாயகரை மறந்துட்டேனே, அது தப்பு தான், சரி ஓகேன்னு திருப்பி அந்த விநாயகரை வணங்குறாரு. திருப்பி விநாயகரை வணங்கி கும்பிட்டுட்டு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ சக்ஸஸாக முடிச்சிடுறாரு. சிவனுக்கே அந்த கதி, சிவனுக்கே அந்த கதி. நாம் சொல்கிறோமே, உலகத்தை படைத்த பிரபஞ்சத்தை படைத்த கடவுள், ஆளுகின்ற கடவுள்னு சொல்கிறோமே, அந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த சிவனுக்கே அந்த கதி. அப்போ என்ன பண்ணுறாரு, சரி ஓகே வராரு, கும்பிட்றாரு, அப்புறம் அது பிறகு ப்ரொசீட் பண்ணி சக்ஸஸ் ஆகிடுது. அப்போ இது என்ன கருத்து சொல்லப்படுகிறது, இந்த கதையில் என்ன கருத்து சொல்லப்படுகிறது? எந்த ஒரு விஷயம் தொடங்கினாலும், எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் விநாயகரை வணங்கிட்டு நம்ம ஆரம்பிக்கணும். அது நல்லபடியாக முடியும், அது நல்லபடியாக விக்னமின்றி தடங்கள் இன்றி அது நல்லபடியாக நடக்கும்ன்றதுக்காக தான் விநாயகர் ஹோமம், விநாயகர் பூஜை, விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு தான் எதுவுமே ஆரம்பிக்கும். ஈவன் ஹோமம் ஆரம்பிக்கிறத கூட விநாயகருக்கு செஞ்சுட்டு தான் கும்பிடுவாங்க. அப்போ அந்த விநாயகருக்கு ஏன் யானையோட உருவத்தை கொண்டு வச்சாங்க? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கின்ற தடங்கல்களுக்கும் தடைகளுக்கும் அதை போக்குவதற்குண்டான சக்தி அங்கே இருக்குன்னு சொல்லி அதை கொண்டு விநாயகர் உருவத்தை வைத்ததற்கும் காரணம் இருக்கின்றது. காரணம் இருக்கு. என்ன காரணம் யாராவது கேட்பாருங்க? இன்னைக்கு இருக்கிற ஆன்மீகவாதிகளை யாராவது சொல்றாங்களா? கேட்பாருங்க யாராவது. டாக்டர் சொல்றாரு, பட் அந்த ஆன்மீகவாதிகள் சொல்றது இல்லை. டாக்டர் சொல்றாரு, சித்தா டாக்டர் சொல்றாரு, டாக்டர் இளங்கோ சித்தா டாக்டர் இளங்கோ சொல்றாரு, சித்தா டாக்டர் சொல்றாரு, பட் அவங்களுக்கு தெரியல. நாம சொல்றதுதான் கரெக்ட். மனிதனுக்கு வாழ்க்கையில் வருகின்ற தடைகள் பிரச்சனைகளுக்கும் அந்த விநாயகருடைய அந்த முகம் இருக்கு இல்லையா, அந்த உருவம் இருக்கு இல்லையா, அதை அந்த தடைகளை பிரச்சனைகளை, அதாவது அது என்ன சொல்றது, டிஸ்டர்பன்சஸ், அது தடைகள் விக்னங்கள், அதை போக்குவதற்கும் உண்டான விஷயம் அந்த விநாயகருடைய அந்த தடைக்கு அந்த யானையுடைய உருவத்திற்கு இருக்கிறது. இப்போ நம்ம குரூப்பில் கூட 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க, அது ஃபுல்லாக பார்க்க டைம் இல்லை, அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு வந்தேன். இந்து மத அந்த உருவத்தில் ஸ்வஸ்திக்கை ஹிட்லர் யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் கனடாலேருந்து ராதா சகோதரி ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஹிட்லர் இந்த ஸ்வஸ்திக்கை யூஸ் பண்ணாரு, ஆனால் தான் அப்படி என்ன பண்ணாரு, அவர் நிறைய சாதிச்சாரு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது சகோதரி ராதா கனடா, அவங்க இப்போ சிலோனில் இருக்காங்க. அவங்க போட்டிருந்தாங்க, இல்லை ஸ்வஸ்திக் மாற்றா ரிவர்ஸாக யூஸ் பண்ணாரு, அதனால தான் அப்படி கேடுகள் நடந்ததுன்னு சொல்லிட்டு குரூப்பில் போட்டிருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அதை நான் ஃபுல்லாக பார்க்க டைம் இல்லை, ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்தது. அது உண்மையான காரணம் தான். ஸ்வஸ்திக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த ஸ்வஸ்திக்கை பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். அந்த பாசிட்டிவாக யூஸ் பண்ணும்போது நன்மைகள் நடக்கும். பட் ஹிட்லர் அதை நெகட்டிவாக தெரியல, அவருக்கு தெரியல. அவர் உலகம் முழுசும் இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டார், இந்து நாட்டுக்கு அனுப்பிச்சு அந்த என்னென்ன சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன சிம்பிள்ஸ்க்கெல்லாம் என்ன பலன்கள் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி அப்புறம் அந்த ஸ்வஸ்திக்கு கொண்டு போயிட்டு ஜெர்மனில் வச்சு பண்ணாருன்ற மாதிரி ஒரு குரூப்பில் ஏதோ மெசேஜ் போட்டுருந்தாங்க. ஒரு 2-3 மெசேஜ் இருந்தது, அந்த சிம்பிளை பற்றி ஒரு 2 மெசேஜ் இருந்தது. ஃபுல்லாக படிக்க நேரம்னா அப்படி ஜஸ்ட் அப்படி ஸ்கோர் பண்ணது. ஜஸ்ட் அது இப்போது கரெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சிம்பிள்
நல்ல சிம்பிள் தான் அது. சில அது வந்து சில விஷயம் இருக்கு, அது உள்ள சில நுணுக்கங்கள் இருக்கு. நம்ம அதை பத்தி பின்னாடி ஃபியூச்சர் சொல்லி கொடுப்போம் உங்களுக்கு. எல்லா சிம்பிள்களுக்குமே ஒரு காரணம் இருக்கு. எல்லா சிம்பிள்களுக்குமே ஒரு காரணம் இருக்கு. அந்த சிம்பிள்களுக்கு பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கு, நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்கு. பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. அந்த சிம்பிளை வந்து நீங்க பாசிட்டிவா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அந்த சிம்பிளை நெகட்டிவா யூஸ் பண்ணா நெகட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்பிள்ஸுக்கு பவர் இருக்கு, சிம்பிள்ஸ்க்கு எனர்ஜி இருக்கு, சிம்பிளுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, இன்விசிபிள் பவர் இருக்கு. அந்த சிம்பிளை நீங்க கரெக்டா ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா நன்மைகள் கிடைக்கும். அந்த சிம்பிளை தவறாக யூஸ் பண்ணீங்க தீமைகள் கிடைக்கும். எல்லா சிம்பிள்ஸ்க்குமே அர்த்தம் இருக்கு. அதை எப்படி பாசிட்டிவா யூஸ் பண்ணும், எப்படி நெகட்டிவ் யூஸ் பண்ணும், ரெண்டுமே இருக்கு. பாசிட்டிவ் யூஸ் பண்ண நன்மைகள் கிடைக்கும், நெகட்டிவ் யூஸ் பண்ண தீமைகள் கிடைக்கும், ரெண்டுமே நடக்கும். அப்போ ஹிட்லர் வந்து அந்த ஸ்வஸ்திக்கை நெகட்டிவா யூஸ் பண்றாரு, நெகட்டிவ் ஆங்கிள் யூஸ் பண்றாரு. பட் பாசிட்டிவ் ஆங்கிள் யூஸ் பண்ணலாம். பாசிட்டிவ் யூஸ் பண்ண பாசிட்டிவ் வரும். பட் ஹிட்லர் வந்து நெகட்டிவ் யூஸ் பண்ணாங்க. சகோதரி ராதா அவர்கள் அதை தெளிவா அந்த மெசேஜ் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி, மிக்க மிக்க நன்றி. இப்போ இந்த டைம்ல சொல்லிக்கிறேன், கரெக்டா சொல்லியிருந்தாங்க. அதை ஹிட்லர் அதை தவறாக பயன்படுத்தினார், தவறான ஃபார்ம்ல, நெகட்டிவ் ஃபார்ம்ல பயன்படுத்தினார். அதனால தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு கேடு வந்தது. ரொம்ப ஒரு பாதிப்புகளுக்கு உண்டாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணார். டெஸ்ட்ராயர் இல்லையா, ஒரு டெஸ்ட்ராயர். அந்த டெஸ்ட்ராயரா இருந்ததுக்கு காரணம் வந்து இவர் சஸ்திக்க நெகட்டிவ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணனால தான் சகோதரி போட்டிருந்தாங்க. ஸோ அது மட்டும் நல்ல மைண்ட கவனமா பதிஞ்சிருந்தது. அதை உங்களுக்கு சொல்றேன். கரெக்ட். சகோதரிக்கு நன்றி, மிக்க மிக்க நன்றி. இந்த மாதிரி எல்லா சிம்பிள்ஸ்க்கும் பவர் இருக்கு. அதை பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். பாசிட்டிவாக யூஸ் பண்ணால் நமக்கு நல்ல கர்மா, குட் கர்மா. அதே பர்பஸுக்கு நெகட்டிவ் பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா எஃபெக்ட் நடக்கும், பலன் கொடுக்கும். பட் அந்த கர்மா நமக்கு சேரும், அது நம்ம செய்யக்கூடாது. அந்த கர்மா நமக்கு செய்யக்கூடாது. அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் அன்றைக்குமா நீங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரும்போது என்ன அந்த சிம்பிள்ஸை பற்றி நம்ம தனியாக டீட்டெயில்ஸாக விளக்கி சொல்லுவோம். சரியா? இப்போது இந்த நாமம் போடுறோம், பட்டு அடிக்கிறோம், அது கூட ஒரு சிம்பிள் தான். நாமம் போடுறது, பட்டு அடிக்கிறது ரெண்டுமே சிம்பிள் தான். ரெண்டுத்துக்குமே பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கு. ஆனால் அமைச்சர் பொன்முடிக்கு அது தவறான மீனிங்கில் போகிறார். அமைச்சர் பொன்முடி பார்க்குற பார்வை வேற. தமிழ்நாட்டில் என்ன கடன் நடந்தது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் என்ன சொன்னாருன்னு தெரியும். நாமத்துக்கு என்ன மீனிங் சொன்னார், 3 பட்டைக்கு என்ன மீனிங் சொன்னார், தமிழ்நாட்டு ஒரே கலெக்டர் நடந்தது உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவருடைய புரிதல் அவ்வளோதான். அவருடைய புரிதல் அது அவ்வளோதான். அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருடைய நாலேஜுக்கு இதுதான். நாமம் போட்டால் இப்படி, பட்டு அடிச்சா இப்படின்னு அவருடைய புரிதல், அமைச்சர் பொண்ணுடைய புரிதல் அது. ஆனால் உண்மையில் அது இல்லை, அது வேற. அது டிவைன் மேட்ரு, அது டிவைன் மேட்ரு. அந்த நாமத்துக்கும் நம்முடைய செல்வத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. அந்த நாமத்துக்கும் நம்முடைய செல்வ நிலைக்கும் பொருளாதார நிலைக்கும் சம்மந்தம் இருக்கு. எஸ். அந்த நம்ம 3 பட்டை அடிக்கிறோம் இல்லையா, சிவலிங்கத்தில் அடிக்கிறோம் இல்லையா, 3 பட்டை நேர்த்தியில் அடிக்கிறோம் இல்லையா, அந்த 3 பட்டைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இறைநிலை அடைவதற்கும் நம்ம சொல்றோம் இல்லையா, அல்டிமேட் எய்ம் ஆஃப் அவர் லைஃப், அல்டிமேட் எய்ம் ஆஃப் அவர் லைஃப். நோக்கம் என்ன? வாழ்க்கையின் நோக்கம் இறுதியில் இறைநிலை அடைவது. இறைநிலை அடைந்து எட்டர்னல் பிளிஸ், எட்டர்னல் பிளிஸ், நிரந்தரமான எல்லையற்ற இன்பத்தில் இருக்கிறது. அதுக்கு எல்லை கிடையாது. இந்த டைம் தான் ஸ்பெசிபிக் பீரியட் கிடையாது. அங்கே இருந்தாலே இன்பம் தான், ஆனந்தம் தான். அந்த இன்பம் ஆனந்தத்தை அடைவதற்கான வழிகளை காட்டக்கூடிய அந்த சிம்பிள் அது. டாக்டர் இளங்கோ சொல்றதுக்கும் அமைச்சர் சொல்றதுக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அவருடைய புரிதல் அது, டாக்டர் சொல்ற புரிதல் இது. உங்களுடைய செல்வ வளத்துக்கும் செல்வ நிலைக்கும் நாமத்திற்கும் சம்பந்தம் இருக்கின்றது. அதுல 2 இருக்கு இல்லையா, வடகலை இடகலை, ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. வடகலை நாமத்துக்கு சில பவர் இருக்கு, இடகலை நாமத்துக்கு சில பவர் இருக்கு. இது வைணவர்கள் கூட தெரியாது. நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு, நான் சொல்லிக் கொடுக்குறேன். வைணவர்கள் கூட தெரியாது. நீங்க திருப்பதி கோயில் பிரிஸ்ட் கிட்ட போய் கேட்டு பாருங்க, தெரியாது. திருப்பதி தேவசானத்தை போய் கேளுங்க, தெரியாது. இல்ல அந்த மதங்கள்ல இருக்கிற மடாதிபதிகள் கிட்ட போய் கேட்டு பாருங்க, தெரியாது, தெரியாது. வடகலை நாமத்துக்கு என்ன பலன், இடகலை நாமத்துக்கு என்ன பலன் தெரியாது. கோர்ட்ல கேஸ் போட்டுக்கிறாங்க. யானைக்கு இப்படி போடணும் நாமம், இப்படி போடணும் நாமம். அறியாமை. யானைக்கு வடகலை நாமம் போடுறதா, தென்கலை நாமம் போடுறதா, கோர்ட்ல கேஸ் நடக்குது. வடகலை நாமம் போட்டவங்க அந்த ஆராதனை ஆரம்பிக்கணுமா, இடகலை நாமம் போட்டவங்க அந்த ஆராதனை ஆரம்பிக்கணுமா? இங்க நங்கநல்லூர் சண்டை நடக்குது.
சினிமாவில் ஃபைட் பண்ணுறாங்க, நான் பேப்பரில் தான் பார்த்தேன். இவங்க அவங்கள தாக்குறாரு, அவங்க இவங்கள தாக்குறாரு. 2 பேருமே வடகலை நாமத்துக்கார் ஒரு குரூப், இடகலை நாமத்துக்கார் ஒரு குரூப். தெரியல. பட்டை 3 பட்டை. நம்ம அடுத்தடுத்து இறைவனை அடைவதற்கு, நம்ம லௌகீக வாழ்க்கையிலிருந்து இறைநிலை அடைவதற்கு, இந்த லௌகீக வாழ்க்கை தான் சந்தோஷம், சுகம், ஆனந்தம் நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இது இல்லை. இதை விட பெரிய ஆனந்தம், இதை விட பெரிய இன்பம், பேரின்பம் அந்த இறைநிலை அடைஞ்சா அங்கே இருக்கு. இதை விட பெரிய பெரிய சூப்பர் மோஸ்ட் இன்பம் அங்கே இருக்கு. அந்த இன்பத்தை அடைகின்ற வழி இறைநிலை அடைஞ்சா அந்த இன்பம் கிடைக்கும். அந்த இன்பத்தை எப்படி அடையுதுன்ற அந்த 3 கோடுகளும் நடுவில் வைக்கின்ற ஒரு பொட்டும் காட்டுகின்றன. 3 கோடுகளும் திருநீரில் போடுற 3 பட்டை, நெத்தியில் வைக்க மத் சென்டரில் வைக்கிற ஒரு பொட்டு, அது காட்டுகின்றது. சிம்பிள் காட்டுகின்றது. எத்தனை பேருக்கு தெரியும்? டாக்டர் எனக்கு சொல்லிக் கொடுப்பார். சொல்லிக் கொடுக்குறேன். கற்றுக்கோங்க. வாழ்க்கையில் அதை பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்தி அந்த உயர்நிலை அடைங்க. இதைத்தான் சொல்லிக் கொடுக்கணும். இதை விட்டுட்டு கோயிலுக்கு போ, சாமி கும்பிடு, அன்னதானம் போடு, விளக்கு ஏற்றுனா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. நீங்களே ஏற்றினே இருக்க வேண்டியதான். உங்கள் நிலைமை அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் கூட முன்னுக்கு போகாது. ரிவர்ஸ் தான் போயிருக்கு. இன்னும் கீழே தான் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். புரிஞ்சுக்கோங்க. கந்தசஷ்டி கவசத்துக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கேன். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. லைஃப்பில் இதை அப்ளை பண்ணுங்கள். சும்மனே கந்தசஷ்டி கவசம் படம், இதுக்கு மேலே பொருள் உணர்ந்து அதை லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்கும்? முழுமையான உடல் ஆரோக்கியம், முழுமையான மன ஆரோக்கியம், முழுமையாக ஆன்ம ஆரோக்கியம் கிடைக்கும். அழகான செல்வ செழிப்பு கிடைக்கும். நல்ல செல்வ செழிப்பு கிடைக்கும். கடன் 1 ரூபாய் கூட யாருக்கும் இருக்கக்கூடாது. முக்கியமான கடன் 1 ரூபாய் கூட யாருக்கு, பொருளாதார கடன் யாருக்குமே இருக்கக்கூடாது. அன்பான உறவுகள் அமையும். அன்பான உறவுகள் இருக்கும். இந்த 3த்துல எது ஒன்று இருந்தாலும் லைஃப் வேஸ்ட். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வேஸ்ட். இந்த 3மே இருக்கும். இந்த 3மே இருந்தால் தான் ஒரு மனிதன் சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக வாழ்ந்து இறைநிலை அடைய முடியும். அதுக்கான வழிகளை டாக்டர் இளங்கோ ஆயுசத்தில் சொல்லிக் கொடுக்கின்றது. கர்ம எனர்ஜி ஹீலிங்கை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் இளங்கோ ஆயுசத்தில் நல்லா பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் சந்தோஷமா இருங்க. ஓகே, ரைட். நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நாளை நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.